الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم لتسألن يومئذ عن النعيم. وقال النبي عليه الصلاة والسلام ما نحل والد ولده أفضل من أدب حسن صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் எண்ணற்ற அருட்கொடைகளை, அனுகூலங்களை, பாக்கியங்களை புரிந்திருக்கிறான். அது நம்முடைய உடலுக்குள்ளே உள்ள பல பாக்கியங்கள், நம்முடைய உடலுக்கு வெளியில நாங்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே உள்ள பாக்கியங்கள். அது நம்மளுடைய உடலுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம், உடலிலே உள்ள உறுப்புகள், அந்த உடலிலே உள்ள உறுப்புகள் இயங்குவதாக இருக்கலாம், கண்கள் பார்ப்பது, காது கேட்பது, வாயால பேசுவது, கையால பிடித்து காலால் நடப்பது, இவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்புகளுக்குரிய மிகப்பெரிய அல்லாஹுடைய அருட்கொடை. அது மாதிரி வெளியில நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற வீடு, வாசல், சொத்து, தொழில், வியாபாரம், வாகனம், இவ்வாறு அல்லாஹுடைய அருட்கொடைகளை நாம் எண்ணினோம் என்றால் அவைகள் எதையுமே எங்களால எண்ணி முடிக்க முடியாது. இவைகளுக்கு அரபியில நிஅமத் என்று சொல்லப்படும். குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்களில் கூறுகின்றான், அல்லாஹுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணினீர்கள் என்றால் அதை எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு அருட்கொடைகள். நம்முடைய கண்ணை பாதுகாப்பதற்கு கூட அல்லாஹ் பல மலக்குமார்களை சாட்சி இருக்கிறான். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் பாதுகாப்பதற்கு என்று மலக்குமார்களை ஏற்படுத்தி இருக்கிறான். எந்த ஒரு ஆத்மாவும் அதை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்கள் இல்லாமல் இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இவ்வாறு எண்ணற்ற அருட்கொடைகள், நிஅமத்துகள். அது ஒரு வகையில நிஅமத், இன்னும் ஒரு வகையில அமானத். நிஅமத் எவ்வளவு பெரிசாக இருக்குமோ அதே மாதிரி அதனுடைய கேள்வியும் பெரிசாகத்தான் இருக்கும். எது நிஅமத் அருட்கொடை சிறிதாக இருக்குமோ சிலவே அது சம்பந்தமான கேள்விகளுக்கும் சிறிதாக இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு நிஅமத்தை பற்றியும் அருட்கொடையை பற்றியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கேட்காமல் விட மாட்டான். தன் குர்ஆன்ல மிக தெளிவாக நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய அந்த சூரத்து தகாத்துடைய கடைசியில ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ, அந்த நாளில் நீங்கள் ஒவ்வொரு அருட்கொடைகளை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள் என்ற இந்த ஆயத்திற்கு கீழான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், ஒரு ஆள் கடும் குளிர், கடும் சூட்டில், கடும் தாகத்தில் ஒரு கிளாஸ் நீரை குடித்தாலும் அந்த நீரை பற்றியும் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கேட்பான். காலிலே சூடு ஏறாமல் இருப்பதற்கு நாங்கள் போட்ட செருப்பை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். கடும் வெயிலில் நிழலுக்காக வேண்டி ஒரு மரத்துக்கு கீழே நிழல் பெற்றால் அந்த நிழலை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். இவைகளை நாங்கள் யாரும் பெரிதாக பார்ப்பதில்லை. காலில் போன்ற ஸ்லீப்பர், செருப்பு, நாங்க ஒரு நாளைக்கு குடிக்கிற சினோசாவை குடிக்கிற நீர், கடும் வெயில நிழலுக்காக வேண்டி ஆங்காங்கே ஒதுங்குகின்றோம். இவைகளை பற்றியும் அல்லாஹ் கேட்பான் என்றால் எங்களுக்கு தந்திருக்கிற ஆக பெரும் பெரும் நியமத்துகள், அவைகள் பெரிய அமானிதம். அது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம்,
நம்முடைய இளமை பருவம் வாலிப பருவமாக இருக்கலாம், நமக்கு தந்திருக்கக்கூடிய அறிவு ஞானம் கல்வி செல்வங்களாக இருக்கலாம், நமக்கு அல்லாஹுவால தரப்பட்டிருக்கிற விசேஷமான ஒரு பாக்கியம் தான் குழந்தை செல்வம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் நீங்கள் எவ்வாறு பாவித்தீர்கள், அதற்குரிய உரிமைகளை சரியாக செய்தீர்களா, கல்வியை கற்றீர்களா, அதனுடைய அடிப்படையில் அமல் செய்தீர்களா, பணத்தை எந்த முறையில சம்பாதித்தீர்கள், எந்த முறையில செலவு செய்தீர்கள். நாங்க பணம் சம்பாதிப்பதற்கும் ஒரு முறை, செலவழிப்பதற்கும் ஒரு முறை. நினைச்ச மாதிரி சம்பாதிக்கல அல்ஹம்துலில்லாஹ், நாங்க ஓரளவு ஹலால் ஹராம பேணி சம்பாதிக்கின்றோம். சம்பாத்தியத்திற்கும் ஒரு முறை இருக்கிற மாதிரி செலவழிக்கிறதுக்கும் முறை இருக்குது. நாங்க நினைக்கிற மாதிரி செலவழிக்கலாம், செலவழிப்பதற்கும் ஒரு முறை. அதுல வீண் விரயம் வரையலாம், அதுல பெருமை வந்துவிடக் கூடாது. இவ்வாறு அதுல பல நிபந்தனைகள் இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதே மாதிரி தான் குழந்தை செல்வமும் இது அல்லாஹுடைய தனிப்பட்ட ஒரு அருள். இத மனிதர்களுடைய கெட்டித்தனத்தால, அவர்களுடைய திறமைகளால, அவர்களுடைய ஆற்றல்களால இவைகளை உண்டு பண்ண முடியாது. பெரிய ஒரு வைத்தியர், பெரிய ஒரு நிபுணத்துவம் பெற்றவர், அவருடைய நிபுணத்துவத்தை வைத்து, அவருடைய படிப்பை வைத்து அவர் விரும்புகிறவர்களுக்கு குழந்தைகளை கொடுக்க இயலாது. முழுக்க முழுக்க குழந்தை செல்வத்தை அல்லாஹ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். சில நேரங்களில் அவனுக்கு நெருக்கமான நபிமார்களுக்கு கூட பிள்ளைகள் இல்லை. சிலருக்கு ஆண் குழந்தைகள் மாத்திரம், இன்னும் சிலருக்கு பெண் குழந்தைகள் மாத்திரம், இன்னும் சிலருக்கு ஆண் பெண் என இரண்டர கலந்து கொடுத்திருக்கிறான். சிலர்களை குழந்தைகளையே இல்லாத மலடர்களாக ஆக்கியிருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் யஹ்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷாஉ இனாஸா وَيَهَبُ لِمَن يَشَاءُ الذُّكُورَ أَوْ يُزَوِّجُهُمْ ذُكْرَانًا وَإِنَاثًا وَيَجْعَلُ مَن يَشَاءُ عَقِيمًا إِنَّهُ عَلِيمٌ قَدِيرٌ. வானத்துடைய பூமியுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில. அவன் எப்படி படைப்பானோ, படைப்பினங்களை படைத்தானோ அது அவனுடைய இஷ்டம். அவன் நாடுகின்ற மாதிரி படைப்பான். அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை மாத்திரம் கொடுப்பான். ஹதரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாமே பெண் குழந்தைகள். அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை மாத்திரம் கொடுப்பான். ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாமே ஆண் குழந்தைகள். அவன் நாடியவர்களுக்கு ஆண் பெண் என இரண்டர கலந்து கொடுப்பான். நம்முடைய தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். நாடியவர்களை குழந்தை பாக்கியமே இல்லாத மலடர்களாக ஆக்கி வைப்பான். சில நபிமான்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால ஒவ்வொரு நியமத்தும் எவ்வளவு பொறுமதி வாய்ந்ததோ அதே மாதிரி அது சம்பந்தமான கேள்விகளும் கடினமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு அதிகமான பெற்றோர்களும் தாய்மார்களும் நினைக்கிறாங்க, எங்களோட பிள்ளைகளை நாங்க நல்ல முறையில உணவு கொடுக்கணும், அவர்களுக்கு உடை கொடுக்கணும், நல்ல ஒரு ஸ்கூல, காலேஜ, யூனிவர்சிட்டிய தேடி அவர்களை நாங்க படிக்க வைக்கணும், நோய்கள் வந்தா அதிலிருந்து அவர்களுக்கு நாங்க வைத்தியம் செய்யணும் என்று நினைக்கிறாங்க. மாற்று கருத்து இல்ல, செய்யணும். ஆனால் இவைகள் அனைத்தை விடவும் முக்கியம் என்ன, அந்த பிள்ளைகளை நல்லவர்களாக சாலிஹீன்களாக ஆக்கணும். அவர்கள் தான் இன்றைக்கு இந்த காலத்துல எங்களுக்குள்ள ஆகப்பெரிய ஒரு சவால் என்ன, பிள்ளைகள் தான். அவர்கள் நல்ல முறையில வளர்க்கப்படாததுனால அந்த தாயும் தந்தையும் செலவேறப்படுற பாடுகள், குழந்தை இல்லாத நேரத்தில் இருந்த கவலையை விட இந்த பிள்ளை ஏன் எனக்கு வந்து சேர்ந்தது கவலைப்படக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறாங்க. ஏன்? நல்ல முறையில் அவர்கள் வளர்க்கப்படல.
சின்ன வயதில் அவர்களுக்குரிய சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்படல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் எங்களுக்கு முன்னால் உள்ள ஆகப்பெரிய சவால் பாருங்க. நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இன்னொரு 5 வருஷத்துல திருமணம், 10 வருஷத்துல திருமணம். இதே மாதிரி பெண் பிள்ளைகள் அதை விட கூடுதலாக இருப்பாங்க. இன்னொரு 10-15 வருஷத்துல இங்க இருக்கிற எங்களுடைய சமூகம், எங்களுடைய கம்யூனிட்டி 2-3 மடங்காக கூட்டிடுவார்கள். அப்ப இவர்களுக்கு நாங்க நல்ல ஒரு மைதானத்தை சமைச்சு கொடுத்துடணும். இவர்களை நல்லவர்களாக உருவாக்கி சமூகத்திற்கு விடணும். இன்றைக்கு உலகத்துல ஆல்மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவுட் தான். அது விசேஷமா இந்த ஜப்பான்ல நீங்க பார்க்கணும். யங்ஸ்டர்ஸ் அவுட் என்பதை விட ஜப்பானுடைய நான் கேள்விப்பட்டேன், உண்மையோ தெரியா, உலகத்துல எல்லா நாடுகள்லயும் ஜனத்தொகை கூடிக்கொண்டு போகுது. ஜப்பான்ல ஜப்பானியர்களுடைய ஜனத்தொகை கொஞ்சம் கொண்டு போகுது. எப்படி சுயநலம் என்றா, செல்பிஷ் என்றா, நாங்க நிம்மதியா வாழுவோம், பிள்ளைகளை பெற்றெடுத்து அதை நாங்க வளர்க்கணும், அதை பார்க்கணும், எங்களை ஜொப்போ போயலாம், வேலைக்கு போயலாம், அப்படி இப்படின்னு சொல்லி அதனால குழந்தை பெறுகின்ற விகிதாச்சாரம் குறைந்து அதனுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு போவது அவர்களுடைய விகிதாச்சாரம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால நாம் எதை சொல்லிக் கொண்டு வாரோம் என்றா, எங்களுக்கு முன்னால் உள்ள ஆகப்பெரிய சவால் இவர்களை நல்லவர்களாக சமூகத்திற்கு விடணும். அப்ப இவர்களை எப்படி நாங்க விடுறது? இவர்களை நல்லவர்களாக ஆக்குவது என்றால் முதல்ல இவர்களுடைய தாய்மாரும் தந்தைமாரும் நல்லவர்களாக இருக்கணும். கணவனும் மனைவியும் நல்லவர்களாக இருந்தால், தாயும் தந்தையும் நல்லவர்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் பிள்ளை மிக நல்ல பிள்ளையாக வருவாங்க. அதுல கணவன் தந்தை என்பதை விட ஒருபடி மேல் ஏறி தாய் நல்லவளாக இருந்தால் மாஷா அல்லாஹ் அந்த குழந்தை மிக நல்ல பிள்ளையாக வரும். இந்த அதிகமான கால நேரம் கழிகிறது தாயுடைய மடியில தான், தாயுடைய சகவாசத்துல தான். அது பாடசாலை போனாலும், கொலேஜ் போனாலும், வெளியில போனாலும், வெளியில எல்லாம் 6 அவர் 7 அவர் 8 அவர் மீதமுள்ள 15 அவர் 16 அவர் வீட்டுல கழியுதுன்னா வீட்டுடைய தாயுடைய அந்த தோழமையில தான் கழியுது. அதனால தாய்மார்கள் நல்லவர்களாக ஆகணும் என்றா, ஏற்கனவே உள்ள தாய்மார்கள் நல்லவர்களாக ஆகுவதை விட இப்பொழுது எதிர்காலத்துல தாயா உருவாகக்கூடிய அந்த பெண் பிள்ளைகளை நல்லவர்களாக நாங்க வளர்க்கணும். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தணும். அவர்களுக்கு ஆசிராவின் மீது நம்பிக்கையை உருவாக்கணும். இந்த உலகத்துல மட்டும் நாங்க என்ஜாய் பண்ணிட்டு வாழ வரல. எங்களுக்கு ஒரு லைஃப், எங்களுக்கு ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை தயாரிக்கணும். அதற்குத்தான் எங்களை அல்லாஹ் உலகத்துல படைத்திருக்கிறான். இந்த உலகத்துடைய வாழ்க்கையே அல்ல, தற்காலிகமானது, முடிந்து போனது. இந்த கொரோனாவுக்கு பின்னால முந்தின ஓரளவு நாங்க பார்க்கலாம், 50 வயசு 60 வயசுல மரணிப்பாங்க, 20ல மரணிப்பாங்க. அல்லாஹ்வுடைய என்ன ஏற்பாடோ தெரியல. இந்த கொரோனாவுக்கு பின்னால திடீர் 20 வயசுக்காரவங்க 30 வயசுக்காரவங்க ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் மரணித்ததற்கு காரணமே இல்லை, என்னால கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி திடீர் மரணங்களை நாட்டில் அதிகமாக அடிக்கடி நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதனால நாம் உலகத்துல நிரந்தரமாக வாழ வரல. நாம் ஒரு வாழ்க்கையை தயாரிக்க அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறான். அந்த வாழ்க்கை அழகாக அமையணும்டா இந்த உலகத்துடைய வாழ்க்கைய கொஞ்சம் சாக்ரிஃபைஸோட தான் வாழணும், தியாகத்தோட தான் வாழணும். அப்பதான் அந்த சொர்க்கத்துடைய உயர்ந்த பாக்கியங்களை இன்ஷா அல்லாஹ் அடையலாம். அதனால இந்த பிள்ளைகள் நல்லவர்களாக வரணும்டா இவர்களுடைய ஆக கூடுதலான நேரம் கழிகின்ற தாய்மார்கள் நல்லவர்களாக இருக்கணும். ஒரு தாய் நல்லவராக இல்ல, சிலவேளை அவளுடைய கணவன் மிக நல்லவர், ஆனால் அந்த தாய் நல்ல முறையில வளர்க்கப்படாது. கணவன் நல்லவராக இருந்தும் அந்த தாய நல்ல பெண்ணாக உருவாக்குவது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 வரலாறுகளை குறிப்பிடுகின்றான். 2 நல்ல பெண்மணிகளை பற்றியும் குறிப்பிடுகின்றான், கெட்ட பெண்மணிகளை பற்றியும் குறிப்பிடுகின்றான். சூரத்துல் தஹரீம்ல ضربallahu مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط
كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கு நிராகரித்தவர்களுக்கு உதாரணம் 2 பெண்மணிகள். அவர்கள் 2 பேரும் அவர்களுடைய கணவன்மார்கள் மிக நல்லவர்கள். கானதா தஹத அபதைனி மின் இபாதினா சாலிஹீன். என்னுடைய சாலிஹான அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், என்னுடைய சாலிஹான நல்ல 2 அடியார்களுடைய துணைவிமார்களாக இருந்தார்கள். ஃபகானதாஹுமா. ஆனால் அந்த 2 பெண்மணிகளும் தன்னுடைய கணவன்மார்களுக்கு துரோகம் பண்ணினார்கள். கணவன்மார்கள் கொண்டு வந்த அந்த ஏகத்துவத்திற்கு, அந்த தீனுக்கு உதவியாளர்களாக ஒத்தாசையாளிகளாக இருக்கல்ல. பலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ. அதனால உலகத்துல அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து அவர்களுடைய பணம் அவர்களை எந்த விதத்திலும் பாதுகாக்கல்ல. மறுமையில நீங்கள் நரகத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அந்த 2 பெண்மணியை பார்த்து சொல்லப்படும். யாரு? ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, மற்றது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. அந்த 2 பெண்மணிகளும் நல்லவர்களாக இருக்கல்ல. அதனால் அந்த நபிமார்களுக்கு கிடைத்த குழந்தைகளையும் நல்லவர்களாக வளர்க்க கிடைக்கல. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிக பெரிய தியாகத்தை செய்தவர்கள். கிட்டத்தட்ட 950 வருடம் உலகத்தில் வாழ்ந்தவர்கள். குர்ஆன்ல மிக தெளிவாகவே வருது, 950 வருடம் வாழ்ந்ததாக. அவருடைய பிள்ளையை அவரால் பாதுகாக்க கிடைக்கல. அவங்களோட காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ள பிரளயம், அந்த பயங்கரமான ஒரு வெள்ளம் வரப்போகுது. அதனால் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு முன்னால்தான் இந்த கப்பலை கட்டியதாக குர்ஆன்ல வருது. எல்லா வேலைகளும் முடிஞ்சு நல்லவர்களை கப்பலில் ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய மகனை பார்த்து சொல்கின்றார்கள், யா புனைய இருக்கபு மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன். மகன் வந்து கப்பல் ஏறிடுங்க, நீங்க இந்த நிராகரிக்கிறவர்களோட சேர்ந்து நீங்களும் அழிஞ்சிடாதீங்க, வாங்க வந்து கப்பல்ல ஏறிக்கொள்ளுங்க. ஆனா மகன் என்ன சொல்றாரு? நீரிலிருந்து என்னை பாதுகாக்கக்கூடிய பெரிய ஒரு கல்லுமலை ஒன்று இருக்கு, அதுல நான் ஒதுங்கிக் கொள்வேன். சிறியவர்களுக்கு சிறவேல பாரசூரம் விளங்காது. அதாவது யங்ஸ்டர்களுக்கு, விசேஷமாக வாலிபர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய அவங்க நினைச்சுட்டா செஞ்சிருவாங்க. நேற்று முன்னாங்க நடந்த, நான் அதை பத்தி பேசல, அல்லாஹ் பாதுகாக்கணும். முந்தைய ஒரு காலத்துல அந்த மாதிரியான மரணத்தை நாங்க யாரும் காதால கேட்கிறதே இல்லை. அதுவும் முஸ்லிம்கள்ட்ட அந்த மாதிரியான செய்திகளை கேட்கிறதே இல்லை. ஆனா இப்ப எப்படி மாறிச்சு? எக்ஸாமினேஷன்ல ஃபெயில் ஆச்சு, வாப்ப ஏசிட்டாரு, உம்மை திட்டாங்கன்னு சொல்லி பலர்கள் நாங்க பார்க்கலாம் எங்களோட நாடுகளில் சூசைட் பண்ணிக்கிறார். எவ்வளவு பயங்கரமான, எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பாவம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்ப சில பேர் இவர்களுக்கு நாங்க உட்கார வச்சு விளங்க வைக்கணும். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் சொன்னாரு, பெரிய ஒரு கல்லு மலை ஒன்று இருக்குது, அதை ஏறி நான் என்ன பாதுகாத்துக் கொள்வேன். வாப்பாவும் மகனும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. பெரிய ஒரு அலை ஒன்று வந்து வாப்பாவை மகனையும் பிரித்து அந்த மகன் மூழ்கடிக்கப்பட்டு மரணித்து விடுகிறார். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுடைய சரியான கவலை. ஆம்பளைக்குள்ள எத்தனையோ லட்சியங்கள், நோக்கங்களை வச்சிருப்பாங்க, ஆசைகளை வச்சிருப்பாங்க. இந்த பிள்ளை இப்படி இப்படி எல்லாம் வளர்த்து ஆளாக்கணும். அந்த மகன் மூழ்கடிக்கப்பட்டதோட அல்லாஹ் கையேந்திரார். என்னுடைய மகன் என்னுடைய குடும்ப அங்கத்தினர்களில் ஒருவர், அவர் அறிந்து விட்டாரு, அவர் மூழ்கடிக்கப்பட்டுட்டாரு, நீ அவரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்ன நேரத்துல அல்லாஹ் சொன்னான், உங்களோட மகன் உங்களோட குடும்ப அங்கத்தினர்களில் ஒருவராக இல்ல. ஏன்? இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், என்றா அவர் உலகத்துல வாழும் பொழுது நல்ல வேலைகளை செய்யல.
நாங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். எங்களோட பிள்ளைகள் உலகத்துல வாழும் பொழுது நல்ல வேலைகளை செய்யல, நல்ல குணங்களுக்கு பழக்கப்படல, அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தல்ல அப்படின்ற உண்மையிலேயே அவரோட ஃபெமிலி மெம்பர்களில் சேர்ந்தவரே அல்ல. ஏன் அவர் நல்ல முறையில வளர்க்கப்படல? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாப்பாவாக நபியாக இருந்தும் மனைவி நல்ல பெண்ணாக அமையல்ல. அதனால நபியுடைய மகனை கூட பாதுகாக்க கிடைக்கல. மறுமுறையில் அப்படி வாங்க. அதற்கு பின்னால வந்த ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நல்ல முறையில வளர்க்கப்படுறாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வளர்க்கிறாங்க. இங்க வாப்பா மகனை பாதுகாக்க கூப்பிட்டும் மகன் ஏழான்றாரு. இங்க அடுத்த சம்பவத்துல வாப்பா மகனை கொல்ல கூப்பிடுறாரு. எங்களை பாக்கியில சொல்றாங்க கொல்றதுக்கு தானே. யா புனைய இன்னி அராபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. மகன் உங்களை அறுப்பதாக நான் கனவுல கண்டேன். ருயல் அன்பியாஇ வஹ்யுன். நபிமார்களுடைய கனவு தான் வஹி. எங்களோட கனவு எல்லாம் சும்மா வெறும் கனவு தான். அதை பத்தி அலட்ட வேண்டிய தேவையில்லை. அப்படி இப்படியான பயங்கரமான யாராவது மரணிக்கிற மாதிரி, யாராவது நோய்வாய்ப்படுற மாதிரி கண்டால் அலட்ட தேவை. அது கனவு. சில நேரத்தில் ஏதாவது ஆபத்துகள் வரக்கூடாது என்று சதகாக்களை கொடுத்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடலாம். ஆனால் நபிமார்களுடைய கனவு வஹி. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, மகன் உங்களை அறுப்பதாக நான் கனவு கண்டேன். எனக்கு வஹீன் மூலமா அல்லாஹ் அறிவித்து தந்துட்டான். அதனால் உங்களோட கருத்து என்ன? மகன் சொன்ன பதில் என்ன? யா அபதி இஃஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். என்னுடைய தந்தையே, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்திருங்க. அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் நீங்க என்னை பெற்றுக் கொள்வீங்க. நான் பொறுமை செய்வேன் என்று கூட சொல்லல. எங்களுக்கு அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சிலே முன்மாதிரி. இன்றைக்கு பலர்கள் நான் செஞ்சேன், நான் இருக்கிறேன், நான் அங்க, நான் இங்க, எங்க கடை பார்க்கறது நான், எங்க வெற்றியை பார்க்கறது நான், என்னுடைய யானை பார்க்கறது நான், எல்லாம் நான் இல்லாட்டி நடக்காது. கொரோனா எத்தனை பேர் மரணித்தாங்க. எல்லாம் அவங்களோட பெமிலி எல்லாம் நடுரோட்டுக்கா வந்தாங்க. எப்படியானவர்கள் எல்லாம் மரணித்தாங்க. என்ன பெமிலி அப்படித்தான் இருக்கிறாங்க. நாங்க சைத்தான் கொண்டு போடுறது என்னால நடக்குது ஒன்றும் இல்லை. நீங்க இருந்தாலும் நடக்கும், அல்லாஹ் நாடினா எல்லாத்தையும் நடக்கும். ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களை நீங்க என்னை பெற்றுக் கொள்வீங்க. இது மிக நீண்ட வரலாறு. நான் எதை சொல்ல வாரேன்டா, அங்க வளர்ப்பு மோசம். வாப்பா பாதுகாக்க கூப்பிட்டும் மகன் ஏழான்றாரு. இங்க வளர்ப்பு நல்லம். வாப்பா கொல்ல கூப்பிடுறாரு, அறுக்க கூப்பிடுறாரு, மகன் தலை கொடுக்கிறாரு. ஏன்? வளர்ப்போது நல்லம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அது ரெண்டு பேருடைய வரலாறு. அதாவது மனைவிமார்கள் மோசம், அதனால பிள்ளைகள் நல்லவர்களாக வளர்க்கப்படல. அடுத்த 2000 தாய்மார்கள் மிச்சம் நல்லம், கணவன்மார்கள் மிச்சம் மோசம். ஆனாலும் அவர்களுக்கு கிடைத்த குழந்தைகளை எவ்வளவு நல்லவர்களாக வளர்த்தார்கள் என்பதை அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உதாரணம் என்ன? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போல. அந்த ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிக நல்ல பெண்மணி. கணவன் ஆக பெரிய அநியாயக்காரன் ஃபிரௌன். ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் ஆக பெரிய கடவுள் என்று உலகத்துல வாதித்தான். ஆனால் இந்த பெண்மணி கணவனுடைய தேகத்துவத்தை அவனை ரப்போடு ஏற்றுக்கொள்ள இயலாது. அவனுக்கு ஆகப்பெரிய அவமானம். ஊரில் உலகத்தில் உள்ளவர்கள் மறுத்தா பரவாயில்லை, என்னுடைய லைஃப் பார்ட்னர், என்னுடைய வாழ்க்கை துணைவியே என்னை ஏற்றுக்கொள்றாரு இல்ல. அதனால 4 சுவருக்கு உள்ள வச்சு அவளை தண்டிப்பதை விட மக்களுக்கு மத்தியில பகிரங்கமாக அவளை தண்டிக்கணும்.
அதனால் ஊருடைய மக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தப்சீர் இப்னு கஸீர் இன்னும் பல தப்சீர்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெரிய ஒரு குழியை தோண்டி அந்த குழிக்குள்ள விஷ ஜந்துக்களை போட்டு பயங்கரமாக அந்த பெண்ணை சித்திரவதை செய்து நீ என்னை இறைவனாக ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லியும் அந்த பெண்மணி கடைசி வரைக்கும் உறுதியா கொஞ்சம் முன்னால வாங்கினேன், இன்னும் கொஞ்சம் நடுவில் இடநீக்க கொஞ்சம் வாங்க, நெருங்கி வாங்க, பின்னால சகோதரர்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் நெருங்கி வாங்க. அந்த பெண்மணி உறுதியாகத்தான் இருந்தார். கணவன் எந்த மாதிரியான சோதனைகளை செய்தாலும் அவள் அல்லாஹ்வை ஏகத்துவத்தை விடுவதற்கு தயார் இல்லை. அந்த பெண்மணி கேட்ட துஆவை பாருங்க. ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. யா அல்லாஹ் உனக்கு பக்கத்துல ஒரு மாளிகை எனக்கு தந்தது, பிறவுனிடமிருந்து அவனுடைய அநியாயத்திலிருந்து அநியாயக்காரர்களுடைய அநியாயத்திலிருந்து நீ என்னை பாதுகாத்தது என்று சொல்லி அந்த பெண்மணி துஆ செய்யறார். அந்த பெண்மணி நினைச்சா ராஜ வாழ்க்கை, ஏன் கணவன் ஆக பெரிய ஒரு அரசன், அவனுக்கு அவ்வளவு பெரிய சொத்து செல்வங்கள், ஆனா இதெல்லாம் மாயை, இதெல்லாம் தற்காலிகமானது, இதெல்லாம் முடிந்து போகக்கூடியது. மறுமையுடைய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. நாங்களும் இங்க பார்க்கலாம், சிலவேளை பாவம் இங்குள்ள சில சகோதர சகோதரிகள் என்ஜாய் பண்ணுவாங்க, அனுபவிப்பாங்க, நினைக்கிற செல்லத்தை செய்வாங்க. இந்த உலகத்துடைய வாழ்க்கை தான் அவர்களுக்கு வாழ்க்கை. அதை பார்த்து நாங்க ஏமாறேல, எங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது, ஆசிராவுடைய வாழ்க்கை. உலகத்துல தியாகத்தோட வாழ்ந்தாத்தான் அங்க இன்பத்தை அனுபவிக்கணும். உலகத்தில் உள்ள பாவங்களை தவிர்த்து கொள்ளணும். இங்க மதுபானம் குடிக்கேதா, இங்க சாதாரண மியூசிக்கே கேளா, இங்க அந்நிய பெண்களுடன் உறவாட ஏலா. ஹலாலான முறையில திருமணம் முடித்து மனைவியோட மட்டும் தான் உறவாடலாம். யாரு இந்த இவைகளை விட்டு விட்டு யாரு அவர்கள் வேலி பாய்கிறார்களோ அவர்களுடைய எதிர்காலமும் மோசம், ஆசிராவுடைய வாழ்க்கையும் அதை விட மிக பயங்கரம். எங்களுக்குள்ள தியாகம் இதுதான். இங்க அல்ஹம்துலில்லாஹ் சில லேச அல்லாஹ் வெற்றிக்கிறான், சில வருமானங்கள் இலகுவாத்தாரான், சில சலுகைகள் எங்களுக்கு இருக்குது. மறுமுனையில் எங்களுக்கு முன்னால ஆக பெரிய தியாகம். இவர்கள் செய்யறதை பார்த்து நாங்க செய்யலாம், நாங்க கட்டுப்பாட்டுடன் பேணுதலுடன் நாங்க வாழணும். அந்த ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாங்க, யா அல்லாஹ் சொர்க்கத்துல உனக்கு பக்கத்துல ஒரு மாளிகையை தந்து விடுவாயாக. இருந்து அவருடைய அநியாயத்திலிருந்து அநியாயக்காரர்களுடைய அநியாயத்திலிருந்து என்ன பாதுகாத்திருந்து அந்த பெண்மணி கேட்டது ஆகும். முதலாவது ஆசிராதான். சில பேரை நாங்க மறந்துறோம், ஆசிராவை கேட்கறதுக்கு மறக்கிறோம். எனக்கு அந்த பிசினஸ் சரி வரணும், இது சரி வரணும், வீடு வாங்கணும், விசா கிடைக்கணும், அந்த பேப்பர் சரி வரணும், பிள்ளைக்கு அந்த காலேஜில் எப்படியாவது கிடைச்சிடணும், பாஸ் ஆகணும், எல்லாம் உலகத்தை கேட்கிறோம், மறுமையை மறக்கிறோம். சில நேரங்களில் கேட்கணும், கலிமாவோட மரணிக்கணும், ஈமானோட மரணிக்கணும், நல்ல மௌத்து ஏற்படணும், சொர்க்கத்துல உன்னுடைய பாக்கியங்கள் கிடைக்கணும், கபிலிருந்து நாங்க பாதுகாக்கப்படணும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட முதலாவது துஆ, யா அல்லாஹ் உனக்கு பக்கத்துல ஒரு மாளிகையை தந்திரன்னு துஆ செய்யறாங்க. அந்த சித்திரவதை தஃசீர்ல வருது, பயங்கரமான தேள்கள், அதே மாதிரி பாம்புகள், இன்னும் விஷ ஜந்துக்களை போட்டு அந்த பெண்ணை சித்திரவதை செய்யப்பட்டிருந்த நேரத்துல திடீர்னு அந்த பெண் சிரிக்க ஆரம்பிக்கிறார். சொன்னான், பாருங்க பைத்தியக்காரி, நான் இவளை சோதிக்கிறேன், சித்திரவதை செய்யறேன், இவ சிரிக்கிறான். கேட்டாங்க, தாயே ஏன் நீங்க சிரிக்கிறீங்க? இப்ப அந்த பெண்மணி கூறுகிறாள், நான் இப்பதான் என்னுடைய அல்லாஹ்ட்ட துஆ செய்தேன், அவனுக்கு பக்கத்தில் ஒரு மாளிகை எனக்கு வேணும் உண்டு. நான் மரணித்ததற்கு பின்னால நான் ஒதுங்குற மாளிகைய அல்லாஹ் என்னுடைய கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தி விட்டான். அதனுடைய பளபளப்புகள், அதனுடைய ஜொலிப்புகள், அதில் உள்ள அந்த ஆனந்தங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த சந்தோஷத்தினால தான் நான் சிரிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரத்திலேயே அந்த பெண்ணுடைய ரூஹை அல்லாஹ் வாங்கி விடுகிறான். நபி அவங்க சொன்னார்கள், அதற்கு பின்னால்தான் அவன் பெரிய ஒரு பாறாங்கல்லை அந்த பெண்ணுடைய தலையில கொண்டு வந்து போடும்படி உத்தரவிடுகின்றான். ஆனால் அதற்கு முன்னாலே அந்த பெண்ணுடைய ரூஹை அல்லாஹ் வாங்கி விடுகின்றான். ஒரு பெண்மணி
தனியாக இருந்து தியாகத்தோடு தன்னுடைய அநியாயக்கார அரசனுக்கு எதிராக அவர் உறுதியாக நின்றால் அதனால் அவருடைய தியாகத்தை அல்லாஹ் வீணாக்கல்ல. நபி அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கடைசி நேரம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஹதீஜா எனக்கு முன்னால நீங்க பார்த்தானா உங்களுடைய ஜனாதாவா நான் சொல்லியிருப்பேன், நீங்க பெரிய பாக்கியசாலிகள். ஆனா உங்களுக்கு முன்னால நான் வஃபாத்தானா உங்களுக்கு உங்களுடைய ஜனாதாவை யாரு சொல்லிருப்பாங்களோ தெரியாது. சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஹதீஜா நீங்க மரணித்ததற்கு பின்னால உங்களோட அந்த சொர்க்கத்துக்கு போனீங்கண்டா அங்க என்னுடைய ஒரு மனைவியை கண்டீங்கண்டா என்னுடைய சலாம் ஏற்றி வைங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் என்னதான் நீங்க முதல்ல திருமணம் முடிச்சீங்க, அங்க உங்களுக்கு எப்படி மனைவி? அப்பதான் நபி அவர்கள் சொல்றார்கள், நாளை மறுமையில கியாமத்துடைய நாளையில இந்த ஆசியா பின்து மஸாஹிமை ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவை அல்லாஹ் என்னுடைய மனைவியாக துணைவியாக ஆக்கி தருவான். அந்த பெண்ணை கண்டீங்கன்னா நீங்க சலாம் சொல்லுங்க. உலகத்துல பெரிய ஒரு அரசனுக்கு துணைவியாக வாழ்ந்தாங்க. ஆனா அவனுடைய பாவத்திற்கு உதவியாக அல்ல, அவனுடைய அநியாயத்திற்கு உதவியாக இருக்கல்ல. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அந்த பெண்மணி நடந்ததுனால சய்யிதுல் அவ்வலீன வல் ஆகிரீன் சர்தாரே தோ ஜஹான் முழு உலகத்துடைய நபிமார்களுக்கு எல்லாம் தலைவராகிய நம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியாக அந்த பெண்ணை ஆக்குவதாக ஹதீஸ் ஷரீஃப்ல வந்திருக்குது. ஒரு பெண்மணி நல்ல பெண்மணி, அவன் நல்ல பெண்ணாக வாழ்ந்தால் அதனால சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு கொடுத்தாக பெரிய பாக்கியம். அதற்கு பின்னால இன்னும் ஒரு நல்ல பெண்மணி ஓ மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ونفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين. நல்ல பெண்மணிகள் இரண்டாவது பெண்மணி ஓ மரியம் இப்னத் இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியம். மரியம் தெரிந்த ஆக நல்ல பெண்மணி, நல்ல பண்பு என்ன? அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பாதுகாத்தாள், தன்னுடைய மறைவிடத்தை பாதுகாத்தாள். எந்த ஒரு ஆணுடைய கையும் அந்த பெண்ணுடைய மேனியில பட்டதோ தொட்டதோ இல்ல. குர்ஆன்ல மிக தெளிவா வலம் எம்தஸ்னி பஷர், எந்த மனிதனும் என்னுடைய மேனியை தொட்டதில்லை. அவ்வளவு பக்குவமாக பேணுதலாக வாழ்ந்ததனால தான் அல்லாஹ் அவனுடைய குதிரத்தால திருமணம் முடிக்காமல் பெண் குழந்தை ஆண் குழந்தையை கொடுக்கலாம். அதுதான் வருது நம்முடைய ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பெண்மணிக்கு பக்கத்துல வந்து அந்த பெண்மணியுடைய இந்த மேல் ஆடை இந்த நெஞ்சு பகுதிக்கு கிட்ட வந்து ஊதுகிறார்கள். ஊதியவுடன் அந்த பெண் கர்ப்பமுற்று அதன் மூலம் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தாங்க திருமணம் முடிக்காமல். ரப்புடைய எல்லா வார்த்தைகளையும் உண்மைப்படுத்தினால், வேதங்களை உண்மைப்படுத்தினால் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்கள் இன்னும் ஆகிவிட்டதாக குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். ஆக நல்ல பெண்மணி ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால தான் அவர்களுடைய பிள்ளை ஈசாவை கிறிஸ்தவர்கள் கடவுளாக நினைத்து வணங்குகிறாங்க. அவ்வளவு நல்லவர். ஏன்? தாய் நல்லவராக இருந்ததுனால ஆக நல்ல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வளர்க்கப்பட்டாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதுல எங்களுக்கு ரெண்டு விதமான பாடம். ஒன்று, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய கற்பை பாதுகாத்தாங்க. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். சில நேரங்களில் எங்களை சில வாலிபர்கள் வழி தவறிடுறாங்க, சில பெண்மணிகளில் சில வேலை வழி தவறிடுறாங்க. திருமணம் முடிச்சதுக்கு பின்னாலும் அந்த வேற வேற இந்த சோசியல் மீடியாவுல தவறான தகாத உறவுகள் ஏற்பட்டு அதன் மூலம் சில வேளை மாப்பிள்ளை வீட்டுக்கு போன பெண்மணிகளும் இருக்கிறாங்க. திருமணம் முடித்ததற்கு பின்னால தகாத தொடர்பு ஏற்பட்டு மனைவியை விட்டுட்டு போன பல ஆண்களும் இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதான் இந்த காலத்துல எங்களுக்கு முன்னால் உள்ள ஆகப்பெரிய இந்த நான் ஆரம்பத்துல சொன்னேன் பிள்ளைகள் எப்படி சவாலோ அதே மாதிரி தான் எங்களுக்கு முன்னால் உள்ள மொபைல் போனும் அது ஆகப்பெரிய ஒரு சவால். வெறும் பேசுறதுக்கு யூஸ் பண்ணினா பரவாயில்லை, ஆனா அந்த சோசியல் மீடியா
அந்த சமூக வலைத்தளங்கள், அது பேஸ்புக்கோ, யூடியூபோ, வாட்ஸ்அப்போ, வைபரோ, நாங்க இதில் எல்லாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இது தவறான முறையில யூஸ் பண்ணப்படுது. எங்களுடைய சமூகத்துல வந்த ஆகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம் ஒவ்வொருத்தரும் போட்ட வாய்ஸ் ரெக்கார்ட் தான். ஒரு யாருக்கு மனசுல படுதோ பேசுறாரு, ஷேர் பண்றாரு, அது ஒரு ஆளுக்கு வந்த அவர் அடுத்தவருக்கு அனுப்புறாரு. சேர்ந்திருந்தவங்க பிரிஞ்சு குட்டிச்சுவராமி போயிடுச்சு. என்ன இந்த ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்டுகளை ஷேர் பண்றதுனால எல்லா குரூப்ல நாங்க அதுல இருக்கிறோம். வார வாரம் எல்லாம் நாங்க பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு நாங்க மட்டும் இந்த சோசியல் மீடியாவுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம் என்று கொஞ்சம் பார்த்தோம்டா எங்களால கணக்கெடுக்கல. அந்த அளவுக்கு அந்த நேர காலம் கழியுது. சில பேரை நாங்க பார்க்கலாம். இப்ப ஒரு வைத்தியசாலையில, ஒரு சேனலிங் சென்டர்ல அல்லது வேற எங்கேயாவது இங்க நாங்க பார்த்தோம். முந்தி நாங்க 2002 ஜப்பானுக்கு வந்தோம். அப்ப ஜமாத்துல வந்திருந்தோம். அப்ப எல்லாம் மொபைல் போன் இல்ல. அப்ப எல்லாம் என்னன்னு சொன்னா நாங்க ட்ரெயின்ல பிரயாணம் செய்தோம். ஒவ்வொரு ட்ரெயின் பெட்டியில மூளையில புத்தகங்கள் வச்சிருப்பாங்க. ஏறின் உடனே புக் எடுப்பாங்க, வாசிப்பாங்க, இறங்குற வரைக்கும் படிப்பாங்க. கடைசி நாங்க புக்க வச்சுட்டு இறங்குவாங்க. இப்ப எல்லாருமே மொபைல்ல தான். இறங்குற வரைக்கும் ஆண்கள், பெண்கள், பெரியவர், சிறியவர். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க நன்றாக ஒன்ற விளங்கணும். நாங்க அதுல செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தை பற்றி கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் கேட்பான். நாங்க பார்க்கிற பார்வை, நாங்க கேட்கிற கேள்வி, நாங்க அதை லைக் பண்றோம், நாங்க அதை ஷேர் பண்றோம், இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் கியாமத்துடைய நாளையில எங்கள்கிட்ட கேட்பான் என்பதை விட எங்கள்கிட்ட ஆல்ரெடி இங்க சிம் கார்டு ஒன்று இருக்குது. இப்ப மேற்கத்திய நாடுகள், அமெரிக்காவோட எல்லாம் வந்தீங்க, பெரிய கிரிமினல் குற்றவாளிங்க அவருடைய கையிலே ஒரு சிம் கார்டை போட்டுடுவாங்க. அவர் எங்க போனாலும் வந்தாலும் பேசினாலும் எல்லாம் அவங்களுக்கு இங்க வந்துடும். இவருக்கு யாரோட தொடர்பு சொல்லி மனுஷனால கண்டுபிடிக்கப்பட்ட அவனால இந்த கைக்குள்ள ஒரு சிப்ப வைக்கணும்டா எங்கட ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹுவால ஏலாதா? குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி வ நுக்ரிஜ் லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஏட்டை அவனுடைய கழுத்துல தேவனால நாங்க தொங்க விடுவோம். அது ஒரு பெரிய ஒரு ஏடாக இருக்கும். மன்சூரா, அவைகள் அவனுக்கு முன்னால விரித்து வைக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய ஏற்ற நீங்களே படிச்சு பாருங்க. உங்களுடைய ஏற்ற நீங்களே படிச்சு பாருங்க. ஓலைவனுக்கு முன்னால செஞ்சது, ஓலைவனுக்கு பின்னால செஞ்சது, திருமணத்திற்கு முன்னால பேசியது, திருமணத்திற்கு பின்னால பேசியது, செஞ்சது, அவைகள் அனைத்தும் அந்த ஏற்ற பரிபூர்ணமாக இருக்கும். சில வேளை நாங்க மறுக்கலாம், இல்ல எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அப்படி பேசுற மாதிரி நினைவில்லை, நான் அப்படி செய்யல. ஆனா இப்ப நீங்க பாக்குறீங்க நவீன இந்த ஹைடெக் இந்த காலத்துல எத்தனையோ பொருட்களை பேச வைக்கிறாங்க. அல்லாஹ்வால என்னங்க கஷ்டம்? பேசின வாய் இதுக்கு அல்லாஹ் பூட்ட போடுவான். கை பேசும், கால் பேசும், தொடை பேசும். கியாமனால் நெருங்குற நேரத்துல ஒரு மனிதன் வெளியில போயிட்டு அவர் வீட்டுக்குள்ள வந்தால் அவருடைய தொடை பேசும். இவர் தவறு செய்தாரு, மனைவியுடைய தொடை பேசும். இவர் தவறு செய்தாரு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அன்றைய தினத்தில் அவர்களுடைய நாவுகளுக்கு நாங்க பூட்டு போடுவோம், அவங்கள கைகள் பேசும். இந்த வாயா பேச வச்ச அல்லாஹ்வால இந்த கையால பேச வைக்கிறது கஷ்டமா? கால பேச வைக்கிறது கஷ்டமா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் எங்களுக்கு ஃப்ரீ டேட்டா, எங்களுக்கு ஃப்ரீ மெடிஸ் எதாக இருந்தாலும் இவைகள் ஒவ்வொன்றை பற்றி அல்லாஹ்ட்ட நாங்க பதில் சொல்லணும். அதனால மேக்சிமம் அதுல எங்களோட நேரத்தை நாங்க குறைச்சோம்டா நாங்க பாக்கியசாலிகள். எங்களுக்கு வியாபாரத்துக்கு தாராளம், பிரச்சனையே இல்ல. அவசரமா வாகனம் அவர் கொண்டு அனுப்புறாரு, பாக்குறோம், டாக்குமெண்டேஷன் வருது, எல்லாம் அது தாராளம், அதுக்கு மாற்று கருத்து இல்ல.
நான் என்ன சொல்ல வாரேன், இது தவறாக மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு தேவையில்லாத அடுத்தவர்களுடைய குறைகளும் தவறுகளும் பாவங்களும் குற்றங்களும் மறைக்கப்பட வேண்டியதெல்லாம் இன்றைக்கு வெளியில வந்துருச்சு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் இதிலிருந்து நாங்க எங்களை பாதுகாக்கணும். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்ப பாதுகாத்தாங்க. ஏன் நான் சொல்ல வாரேன்டா, இதுல கூடுதலாக யூஸ் பண்றதுனால தான் இன்னைக்கு யங்ஸ்டர் சேர்க்கிறாங்க. அவங்களுக்கு மொபைல் அத்தியாவசியம் மாதிரி ஆக்கிருச்சு. மொபைல் இல்லாம வாழ ஏலான்ற மாதிரி ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன செய்யறது? அவர்கள் மொபைல் இல்லாம வாழ ஏலாண்ட அவர்களுக்கு அல்லாஹுடைய பயத்தை ஏற்படுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ், பயத்தோட வாழ்றவங்களும் உலகத்துல பல நாடுகள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதுல பார்க்கிற மோசமான காட்சிகள், தான் பாவத்தின் பக்கம் அவர்களை இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் சூசைட் பண்றாங்க, சேர்ந்து டீமா இருந்து சூசைட் பண்றாங்க. நிறைய பேர் ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இன்னும் பல பயங்கரமான சமூக சீரழிவுகள், பார்க்கிற மோசமான பயங்கரமான இந்த காட்சிகள், தவறான தொடர்புகள், தவறான உறவுகள், நேர காலத்தோட வீட்டுக்கு நாங்க எடுக்கணும். இந்த நாட்டுல சில பேர் இவர்கள் 16-17 வயசோட அவர்களுக்கு ஃப்ரீடம், அவங்க வெளியில போய்த்திருவாங்க, அவர்களே ஜாப் செய்வாங்க, அவர்களே ரூம் எடுப்பாங்க, அவர்களே தங்குவாங்க. ஆனா நாங்க இந்த நாட்டுல இருக்கிறோம், நாங்க எங்கட பிள்ளைகளுக்கும் நாங்க இந்த அளவுக்கு எல்லி மீறிய சலுகைகளை கொடுத்தா எங்கட பிள்ளைகள் எங்கட கட்டுப்பாட்டிலிருந்து போயிடுவாங்க. நேர காலத்தோட அவர்களை நாங்க என்ன செய்யணும்? இரவேல டைமுக்கு வீட்டுக்கு வர வைக்கணும். இங்குள்ள 40, 50, 60 வயசுக்காரவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அதிகமாக நாங்க மலைநாட்டு பகுதி, அக்குறன, மாத்தல, மடவல, மற்ற ஊர்கள்ல சேர்ந்தவங்க தான் நாங்க இருக்கிறோம். அந்த காலத்துல ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால எங்க வாப்பமார என்ன யூனிவர்சிட்டி போனாங்களா? அவங்க என்ன டிகிரியா படிச்சிருந்தாங்க? அதிகம் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு தான். மிச்சம் ஓரளவு படிச்சிருந்தா ஒரு லெவல் வரைக்கும் படிச்சிருப்பாங்க. அவ்வளவு பெரிய அளவுல படிச்சதுல 1000 தான் இருக்கும். ஆனா எங்களை நல்ல முறையில வளர்த்தாங்க. இரவேல 8 மணி 9 மணிக்கு பின்னால வீட்டுக்கு வந்தா வீட்டுடைய கதவை மூடி வெளியில போடுவாங்க. ஒரு நாள் 2 நாளைக்கு நாங்க பயந்து அடுத்த 3வது நாள் வீட்டுக்கு வந்துடுவோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகள், யாரும் கோச்சு கொள்ளாதீங்க. இன்னைக்கு வாப்பமார் பயம் மகனுக்கு சொல்றதுக்கு, உம்மமார் பயம் மகளுக்கு சொல்றதுக்கு. மகள் ஏதாவது தவறா முடிவெடுத்துருவா, மகன் ஏதாவது தவறா முடிவெடுத்துருவான். உண்மையில ஏதோ எங்கள்கிட்ட ஒரு மிஸ்டேக் கொண்டு இருக்குது. நாங்க சில ரகசியமான பாவங்கள் ஈடுபடுகிறோம். அதனால தான் மகனுக்கு எனக்கு சொல்ல பயம், அதனால தான் உம்மாக்கு மகனுக்கு சொல்ல பயம். உண்மையிலேயே உம்மாவும் பாப்பாவும் நேர்மையா அல்லாவுக்கு பயந்து அல்லாவுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடந்தா நிச்சயமா பிள்ளைகள் உம்மா பாப்பாக்கு மாறி செய்யாது. அது நபியுடைய மிக தெளிவான ஹதீஸுடைய கருத்தை தான் நான் கூறுகின்றேன். மன் காஃபல்லாஹ காஃபஹு குல்லி ஷை, யார் அல்லாஹ்வை பயப்படுவாரோ உலகத்தில் உள்ள எல்லாமே அவரை பார்த்து பயப்படும். ஆனா யாருக்கு அல்லாஹுடைய பயம் இல்ல, ரகசியமாக தனிமையில் இருக்கும் பொழுது மக்களுக்கு முன்னால பயப்படுற மாதிரி நடிக்கலாம், பார்த்தாங்க செய்யலாம். ஆனா தனிமையில அல்லாஹ்வுடைய பயம் யாருக்கு இருக்கிறதோ, யாரு அல்லாஹ்வுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடப்பாரோ அவருக்கு அவரால் கீழ் உள்ளவர்கள் நிச்சயமாக வழிபடுவாங்க, கட்டுப்பட்டு நடப்பாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால என்னதான் ரகசியமான பாவங்கள் விடுபடணும், ரகசியமான தவறுகளை விடணும், ரகசியமான தொடர்புகளை விடணும், ரகசியமான குற்றங்களை பாவங்களுக்கு நாங்க தௌபா செய்து முற்றுப்புள்ளி வைக்கணும். எங்கட பிள்ளைகள் நல்லவர்களாக வரணும், இரவேல நேர காலத்தோட வீட்டுக்கு எடுக்கணும். அவர்கள் படித்ததற்கு பின்னால்தான் நாங்க படுக்கைக்கு போகணும். யாரும் ஒரு சிலர் கோவிச்சு கொள்ளாதீங்க. எங்களோட தூர போற வாகனம் பார்த்து வார ராவு 12 மணிக்கு ராவு 1 மணிக்கு என்ன அப்படி போய் சென்னை எங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறோமா? ஒரு 5 ஒரு 10 காலோ கொஞ்சம் முன்ன பின் ஆகும். ஆனா எங்கட பிள்ளைகள் வடிகட்டா லைஃப் டைம் அவங்க கஷ்டப்படணும், நேர காலத்தோட வீட்டுக்கு வரணும், மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் டைம் கொடுக்கணும், அவர்களும் மொபைல் போன தூக்கி ஒரு ஓரமா வைக்கணும்.
எங்கட சில ஆட்கள் பெருமையா சொல்றது எங்கட போன் 24 hours ஓன் எனக்கே நீங்க பேசுங்க. என்ன இது, என்ன வாழ்க்கை? தொழிலுக்கு போனாலும் மொபைல் போன், ஆபீஸுக்கு போனாலும் மொபைல் போன், யாருக்கு போனாலும் மொபைல் போன். வீட்டுக்கு வந்தா மனைவிக்குள்ள நேரம், வீட்டுல வந்து மனைவியோட பேசணும், மக்களோட பேசணும், மகனை கூப்பிடணும், மகளை கூப்பிடணும். மகன் இன்றைக்கு எப்படி கிளாஸ், எங்க போனீங்க, என்ன படிச்சீங்க, மகள் வாங்க. யாரும் நீங்க தவறா நினைக்க மாட்டீங்கன்றா வீட்டுக்குள்ள வந்தாலும் எல்லாம் ஊமத்தானே. அவர் ஒரு செட்டியில, இவங்க ஒரு செட்டியில, அவட ரூமுக்குள்ளுக்கு, இவர் அவருடைய ரூமுள்ளுக்கு, இவர் அவருடைய கம்ப்யூட்டர்ல, அவங்களோட லேப்டாப்ல சேர்ந்து சாப்பிடவும் டைம் இல்ல. அவங்க அவர் பிளேட்ல போட்டுட்டு வந்து அவர் சாப்பிடுற, வைஃப் அவர் சாப்பிடுற, மாப்பிள்ள வந்து அவர் தனியா. இது என்ன வாழ்க்கை இது? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு பயங்கரமான காலத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட பிள்ளைகள் நல்லவர்களாக வளரோம்டா இரவுல நேர காலத்தோடு அவர்களை படுக்க வைக்கணும். அதற்கு பின்னால்தான் நாங்க படுக்கைக்கு போகணும். அவங்களோட நண்பர்கள் யாரு பார்க்கணும், மகளுடைய நண்பிகள் தோழிகள் யாரு பார்க்கணும். இங்குள்ளவங்க பாவம், இவங்கள்ட்ட நல்ல அகலா, நல்ல பண்பு, நல்ல குணம், அதை நாங்க அந்த நல்ல பண்புகளை நாங்க எடுக்கணும். சில என்ஜாய் பண்றதுன்னு இருக்கும், எங்களோட மார்க்கத்துக்கு முரணானது அதை எடுக்கே எங்களுக்கு. அது எங்களோட கல்ச்சருக்கு மாற்றம், எங்களோட சரியாவுக்கு மாற்றம், எங்களோட தீனுக்கு மாற்றம். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும். பாடசாலைகளுக்கு போனா இப்படித்தான், அவங்களோட நண்பிகளோட தோழிகளோட போனா இப்படித்தான். இந்த மாதிரியான நல்ல நம்பிகள் தோழிகள் எடுங்க, நல்ல நண்பர்களை தோழர்களை எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய அவங்க சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு ஆளை பார்க்கணும், அவனுடைய நண்பனை பாருங்க. நண்பன் நல்லவனாக இருந்தா அவனோட மகன் நல்லவன், நண்பன் கெட்டவனாக இருந்தா மகன் கெட்டவன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தனியாக வெளியில எங்கேயும் அனுப்பாதீங்க. சுற்றுப்பயணம் போராண்டாலும் பாதுகாப்பாளர்கள் போங்க. எங்கட நாட்டுல கூட பல யங்ஸ்டர்ஸ் கெட்டு போனது என்ன, ட்ரிப் போயிட்டு தான். அவங்க கஞ்சாவுக்கும், அவங்க அபினுக்கும், அவங்க ஐஸுக்கும், அவங்க ஜினாவுக்கும் பழகினது இந்த மாதிரி ட்ரிப் போனதுல வருட கணக்கில் வீட்டுல வைத்து பாதுகாப்போம். எங்கேயாவது ஒரு 3 நாள் ட்ரிப் என்ற பெயரில் அவர்கள் வெளியில போவாங்க. அதோட நாங்க இவ்வளவு நாள் பாதுகாத்தது வீணா பேசுறோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால என்ன செய்யணும், அவர்களை நாங்க கூட்டி கொடுப்போங்க, பிரச்சனையே இல்லை. எவ்வளவு லீவு நாட்கள் வருது, அவர்களுக்கு காட்டணும்டா காட்டுவோம். அவர்களுடைய படிப்புக்கு ஆக தேவை 100க்கு 100 பாதுகாப்பு. இரவையில வீட்டுக்கு வந்துருவாங்க. தவறு நடப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லாட்டி பரவாயில்லை. இங்க மாஷா அல்லாஹ் ஸ்கூல்ல நீங்க எதை ரிக்வெஸ்ட் பண்ணினாலும் எங்கட மார்க்கத்தில எங்கட இதுல அல்லது உங்களுக்கு தவறு நடக்குது நல்ல வேணும் ஒரு பொய்ய சொல்லலாம், பெரிய பாவத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு. அங்க போனா பாவம் நடக்கும் போது எங்களுக்கு நல்லா விளங்குது. அப்ப அந்த நேரத்துல வேற ஆப்ஷன் உண்டு இல்ல, எங்களுக்கு பாதுகாக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, என்ன செய்யணும், அவர்களை நேர காலத்தோட படிக்க வைக்கணும். காலையில மஸ்ஜிதுக்கு எடுத்து கொண்டு வரணும். நான் அதிகமான எங்கட ஸ்ரீலங்கா மஸ்ஜிதுகளுக்கு நிறைய இடங்களில் போயிருக்கிறேன். யாரும் நீங்க தவறா நினைச்சு கொள்ளாதீங்க, தெக்க நான் சொல்றேன். எல்லா தொழுகைக்கும் வருவாங்க. பஜ்ர் தொழுகைக்கு வாரதனுடைய எண்ணிக்கை போதாது. ஒரு சில மஸ்ஜிதுகளை தவிர பஜ்ருக்கு எதாவது ஜமாத்தாக தொழணும். யாரு மன்சல்ல சுபஹி ஜமாஅத்தின் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யாரு பஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோட தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. நம்புங்க, நபியுடைய ஹதீஸ். உங்களுக்கு பயம், உங்களோட மகன் வடித்த வருவாங்க. ஜமாஅத்தோட மஸ்ஜிதுல வந்து தொழுது பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகை அவர்களை பாதுகாக்கும். அதனால நாங்க பழகணும். வாப்பமார் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரணும். உம்மமார் வீட்டுல பெண் பிள்ளைகளை எழுப்பாட்டி டைமுக்கு தொழுக வைக்கணும். அந்த தொழுகை அவர்களை பாதுகாக்கும். குர்ஆன் அவர்களை பாதுகாக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் என்ன, இன்றைக்கு நாங்க எங்கட மார்க்க கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் போதா. மதரசாக்கு ஒரு ½ hour கொடுக்கிறோம், அல்லது மதரசாக்கு ஒரு 1 hour கொடுக்கிறோம். மற்ற எல்லாம் என்ன, படிப்பு. எங்க இலங்கையில பாருங்க பாக்குறா, நான் எதிர்ப்பில்லை.
யாராவது ஏ லெவல் முடிச்சதோ லோ லெவல் படிக்கிறான் கிராமங்கள் உள்ளவங்க எல்லாம் அங்க கண்டிக்கு அனுப்புவாங்க, அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கொழும்புக்கு அனுப்புவாங்க. ஒரு 1 hour கிளாஸுக்கு எவ்வளவு, ஒரு மாசத்துக்கு கிளாஸுக்கு எவ்வளவு, 30,000, 40,000, 50,000. நான் சொல்லல, பினாண்டு சொல்லல. ஆனா உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு எது எது தேவை? இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் எத்தனை படிச்சு யூனிவர்சிட்டியில பாஸ் அவுட் ஆன பெண்மணிகள் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க. முதல்ல முடிவு செய்யணும், என்னுடைய மகளுக்கு எது தேவை. இருக்கிற எல்லா கிளாஸஸுக்கும் அனுப்பி, ஆனா சில மனைவிமார்களுக்கு டீ ஊட்ட தெரியா, அவங்களுக்கு சமைக்க தெரியா, தன்னுடைய கணவனுக்கு ஆக்கி கொடுக்க தெரியா. 100கணக்கான கிளாஸுக்கு அனுப்பினாங்க. ஆனா வீட்டுல உமா சமைக்கிறத படிச்சு கொடுக்கல, மாப்பிள்ளையோட வாழ்ற லைஃப படிச்சு கொடுக்கல. அதனால எத்தனையோ பெண்கள் டிவோர்ஸ் ஆகி இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் இவைகளை விட ஆக முக்கியம் என்ன? ஷரீஅ படித்து கொடுக்கப்படணும், தீன் படிச்சு கொடுக்கப்படணும், அவசியமான மசாலாக்கள் சொல்லி கொடுக்கப்படணும். இப்ப கொஞ்ச நாளை முந்தைய நாட்டுல மக்தப் வந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அந்த மக்தபின் மூலமாக குர்ஆன் தஜ்வீதுடைய முறைப்படி ஃபிக்ஹுடைய சட்ட திட்டங்கள், அகீதா கொள்கைகள், இஸ்லாமிய சரித்திரங்கள், இப்படி பல விஷயங்கள் படிச்சு கொடுக்கப்படுது. இங்க விசேஷமாக இவைகளுக்கு நாங்க கூடுதலான நேரம் கொடுத்தா தான் எங்களோட பிள்ளைகள் பாதுகாக்கலாம். ஆனா நாங்க ஒன்றை மறந்துடக்கூடாது. இன்றைக்கு கல்வி கல்வி கல்வின்றாங்களே, உண்மையிலேயே கல்வி குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி தான் கல்வி. மற்றதெல்லாம் ஒரு துணை. அதன் மூலம் துன்யா ஆகிரா எல்லாம் பாதுகாக்கப்படும். இதை நான் சொன்னா சில ஆட்கள்கள், சில திறமைகள் இன்னைக்கு ஒவ்வொன்று எடுத்துக்கோங்களேன். மெடிசின் எடுத்துக்கொண்டு அதுல எத்தனையோ வகை. அவருக்கு அவர் எதை படிச்சாரோ அதுதான் தெரியும். ஒரு டென்டிஸ்டுக்கு வேற ஏதாவது ஒன்றை செய்யுங்க அவரை செய்ய தெரியாது. அவர் 4 வருஷம் எதை படிக்கிறாரோ அதுதான். அது லோயரோ லோவோ இன்ஜினியரிங்கோ. நான் எதை சொல்ல வாரேன்டா, இவைகள் அனைத்துக்கு அடிப்படை வகையுடைய கல்வி. வகைதான் அடிப்படை. குர்ஆன்ல கொஞ்சம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நீங்க சூரத்துல் கஹஃப் ஓதி இருப்பீங்க. சூரத்துல் கஹஃப்ல ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் கூறுகின்றான். அவங்களோட காலத்துல வாழ்ந்த அந்த யஜூஜ் மஜூஜ் பெரிய குழப்பம் பண்றாங்க. அப்ப அந்த மக்கள் துல்கர்னைன் சொல்றாங்க, قالوا يا ذا القرنين إن يأجوج ومأجوج مفسدون في الأرض فهل نجعل لك خرجا على أن تجعل بيننا وبينهم سدا. இந்த யஜூஜ் மஜூஜ் பெரிய குழப்பம் பண்ணுகின்றார்கள். அதனால அவர்களை ஒரு மலைக்குள்ளால வைத்து எங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியில ஒரு தடையை, ஒரு திரையை, ஒரு தாப்பையை போட்டு தாருங்கள், உங்களுக்கு அதுக்குரிய கொடுப்பனவை தாரோம்னு சொன்ன நேரத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள்? என்னுடைய அல்லாஹ் எனக்கு எதை இலகுவாக்கி தந்தானோ, வசப்படுத்தி தந்தானோ அதுவே போதும். நீங்க எங்களுக்கு சம்பளம் கூலி தர வேண்டிய தேவை இல்லை. ஆனா உங்களோட பலத்தை கொண்டு எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய தாப்பையை நான் ஏற்படுத்துகின்றேன். இரும்பு பாலங்களை கொண்டு வாங்க. அந்த இரும்பு பாலங்களை 2 மலைகளுக்கு மத்தியில் உள்ள இடத்துல கொண்டு வந்து நிரப்புங்க. அந்த இரும்பு பாலங்கள் மலையுடைய உச்சி வரைக்கும் நிரப்பப்பட்டதற்கு பின்னால அதுல நீங்க ஊதுங்க நெருப்ப. நல்ல நெருப்பு பத்திர நேரத்துல நீங்க உருக்கிய செம்பை கொண்டு வந்து ஊத்துங்க. அதன் மூலம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா, மிக பிரமாண்டமான 2 மலைகளுக்கு மத்தியில உள்ள அந்த இடம் மறைக்கப்பட்டு அதற்குள்ள தான் யஜூஜ் மஜூஜ் அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ், ஒவ்வொரு நாளும் யஜூஜ் மஜூஜ் என்ன செய்வாங்க, அந்த தாப்பைய அவர்கள் நக்குவாங்க.
காலை முதல் மாலை வரைக்கும் நக்குவாங்க, இருட்டானதோட விட்டு விடுவாங்க. அடுத்த நாள் காலையான அதே மாதிரி அது பழைய மாதிரி ஆகியிருக்கும். கியாமத் நாள் நெருங்கும் போது மட்டும் அதுல ஓட்டை வந்து அதற்கு பின்னால் அவர்கள் வெளியில வருவாங்க, கியாமத் நாளைக்கு முன்னால வருவாங்க. நான் எதை சொல்ல வாரேன்டா, அதுல துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த இன்ஜினியரிங் கலையை எங்க இருந்துங்க படிச்சாங்க? நபி அவர்களுக்கு பல 100 வருடங்களுக்கு முன்னால அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஆற்றலை எதன் மூலம் கொடுத்தான்? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எடுங்க, குர்ஆன்ல வருது, வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா. நாங்க தாவூதுக்கும் சுலைமானுக்கும் இல்ம கொடுத்தோம், அறிவு ஞானத்தை கொடுத்தோம். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி மாதிரி உலகத்துல வேறு யாருக்கும் ஆட்சி இல்ல. உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் எல்லாம் மனிதர்களைத்தான் ஆட்சி செய்தாங்க, மனிதர்களைத்தான் ஆட்சி செய்தாங்க. ஆனா ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், ஜின் இனங்கள், எறும்புகள், காற்று, இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்ததா குர்ஆன்ல நிறைய வரலாறுகள் வருது. மறுமுனையில அவர்கள் ஆக பெரிய ஒரு ஜஸ்டிஸ், ஒரு நீதிபதி. குர்ஆன்ல அவர்கள் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளித்த பல வரலாறுகள் வருது. அப்ப ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த லோ காலேஜ்ல படிச்சாங்க? அவர்களுக்கு இந்த ஆற்றல் எப்படி வந்துச்சு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீன் மூலமாக படித்து கொடுத்தான். சரி, நபிமார்களை விடுங்க, எங்கட நபி அவர்கள் செய்த புரட்சிகளை பத்தி எல்லாம் பேசுறோம். எங்கட நபிக்கு எழுதவும் தெரியா, வாசிக்கவும் தெரியாத உம்மி நபி. அநேகமா நாளைக்கு தலைப்புற பிறக்கும் தெரிய ரபியுல் அவ்வல் மாதம். அந்த உம்மி நபி உலகத்துல சாதித்த சாதனைகள், அந்த உம்மி நபியால் நிகழ்த்தப்பட்ட புரட்சிகள், இதுவரைக்கும் அதை யாராலும் நிகழ்த்த கிடைத்ததா? அந்த நபி அவங்கள்ட்ட என்ன எழுத வாசிக்க தெரியாது, உம்மி. ஆனா அவர்களுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்தான். அந்த வஹீயுடைய அறிவை வைத்து நபி அவர்கள் செய்த சாதனைகள். அந்த நபிக்கு பின்னால வந்தவர்களை பாருங்க, சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், அதற்கு பின்னால வந்த இமாம்கள், அதற்கு பின்னால வந்த அறிஞர்கள். இப்ப உலகத்துல ஆக மக்களால மதிக்கிறது யூனிவர்சிட்டியில மெடிசின் தான். மெடிசின் அத என்ன செய்வாங்க, எனிவல் படிக்கிறதுக்கு போறோம், பல ஃபேக்கல்டிஸ் இருக்குது. சிலர்கள் லோ போவாங்க, அது இல்லாம இன்ஜினியரிங் போவாங்க, இன்னும் பல ஃபேக்கல்டிஸ் போவாங்க. ஆனா ஒரு ஆள் டாக்டர் என்ற சமூகத்தில் ஆக பெரிசாக பார்க்கிறது. இந்த வைத்திய கலைய உலகத்துக்கு தந்தது யாருங்க? ஒரு ஆலிம், அல்லாமா இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்கள் தான் முழு உலகத்திற்கு வைத்திய கலையையே அறிமுகம் செய்தவர். இவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார், அல் கானூன். அதற்கு ஆங்கிலத்தில் கைனன் என்று சொல்லப்படும். வைத்திய துறையுடைய பைபிள கருதுவார்கள் ஆங்கிலேயர்கள். அந்த அளவுக்கு உலகத்திற்கு வைத்திய துறையை அறிமுகம் செய்தவரே அல்லாமா இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்ப எத்தனையோ வகையான அறுவை சிகிச்சை வந்திருக்குது. ஆயுதங்களை பாவிக்காமலேயே இருந்து அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அறுவை சிகிச்சை முறையை உலகத்திற்கு அறிமுகம் செய்ததே ஒரு பெரிய ஒரு ஆலிம், அபுல் காசிம் அல் ஜஹராவி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய அறிஞர். அவரு சொல்லுவாங்க த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சர்ஜரி, நவீன அறுவை சிகிச்சையுடைய தந்தை என்னுவாங்க அபுல் காசிம் அஸ்-ஸஹராவி. அஸ்-ஸஹராவி எதன் மூலம் அவரால் இதை சாதிக்க கிடைத்தது? அல்லாமா இப்னு கல்தூன் அவர்கள் சரித்திர தத்துவத்தினுடைய தந்தை. அவர்கள் ஒரு கிதாப் இருக்குது, தாரீக் இப்னு கல்தூன் என்று சொல்லி. அரபியில 14-15 பாகம், 2014-17 தான் அதை ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேஷன் செய்யறாங்க. ஆனா இந்த பேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க் என்ன செய்யறாரு, 2 மாசத்துல அந்த 13 பாகத்தை படிச்சு முடிக்கிறார். முடிச்சிட்டு அவர் சொல்றாரு, இவ்வளவு பொறுமதி வாய்ந்த ஒரு பொக்கிஷத்தை முஸ்லிம்கள் இவ்வளவு காலம் 600 வருஷமா நீங்க மறைச்சு வச்சிருந்தீங்க, இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அந்த யாரு இப்னு கல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சரித்திர கலை தத்துவ ஞானி. அவர்கள் தான் உலகத்திற்கு சரித்திர கலையை அறிமுகம் செய்தார்கள். இன்னைக்கு மெத்தமெட்டிக்ஸ் மெட்ஸ் இருக்குது. யாரு? முஹம்மது இப்னு மூசா அவாரிஸ்மி, ஒரு ஆளின் அறிஞர்.
ஜியோகிரபியை அறிமுகம் செய்தவர் யார்? ரசாயனவியலை அறிமுகம் செய்தவர் யார்? ஜாபிர் இப்னு ஹய்யான். முழு உலகத்திற்கு அவர்கள் தான் இந்த கெமிஸ்ட்ரியை உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர்கள். உலகத்துடைய வரைபடம் மெப்பை வரைந்தவர் அல்லாமா இத்ரீஸ். இப்படி அடிச்சு கொண்டே போகலாம். இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள்ல படித்து கொடுக்கப்படக்கூடிய எல்லா கலைகளை அறிமுகம் செய்து தொகுத்து தந்ததே இஸ்லாமிய அறிஞர்கள், குர்ஆன் ஹதீஸை படித்தவர்கள், வஹீயுடைய இல்மை கற்றவர்கள். அந்த இல்மி இருந்ததனால தான் அவர்களுக்கு இதை அதாவது வெளியில கொண்டு வர முடிந்தது. ஆனா எங்களோட விரோதிகள் என்ன செய்யறாங்கண்டா, இத அப்படி மாத்திட்டாங்க. என்ன, ஷரியாவுடைய கல்வி வேற, உலக கல்வி வேற. ஷரியா கல்விண்டா நீங்க மதரசாக்கு போங்க, உலக கல்விண்டா பாடசாலை யூனிவர்சிட்டிக்கு போங்கன்னு ஒரு 100-150 வருஷங்களுக்கு முன்னால இந்தியாவை ஆங்கிலேயர்கள் பிடித்திருந்த நேரத்துல தான் முழு இந்திய உபகண்டமும் முஸ்லிம்கள்ட்ட இருந்துச்சு. அதனால முஸ்லிம்களுக்கு இதை பிரிக்கணும்டா முதல்ல கல்வியிலிருந்து அவர்களை தூரமாக்கணும். கல்வியிலிருந்து தூரமாக்கிறதுக்குரிய வழிதான் அவர்களை மதரசாண்டா அது முல்லாக்கள், அது உலமாக்கள், அங்க போயிட்டு ஷரியாவை நீங்க படிங்க, நாங்க உங்களுக்கு உலக கல்வியை படிச்சு தாரோம் என்று இஸ்லாமியர்களை ஷரியாவுடைய கல்வி விட்டு தூரமாக்குவதற்கு அவர்களால் செய்யப்பட்ட சதீண்டா இது மிகையாகாது. நல்ல அறிஞர்கள்ட்ட வேணும்டா கேட்டு பார்த்துக்கோங்க. ஆனா இப்ப எந்த காலத்துல வாழ்றோம்டா யாரும் தயவு செய்து கோபித்துக் கொள்ளாதீங்க. கல்விண்டாலே நினைக்கிறாங்க யூனிவர்சிட்டியுடைய கல்வித்தான், அந்தலோ அந்த ஃபேக்கல்டிஸ் இந்த ஃபேக்கல்டிஸ். அது நான் சொல்றேன், இதெல்லாம் சில ஆட்கள், சில திறமைகள். முழுக்க முழுக்க ஒரு சிலர் இதுல விதிவிலக்காக இருப்பாங்க. நீயத்தை நல்லா வச்சுக்கொண்டா முழுக்க முழுக்க என்ன பணம் சம்பாதிப்பதற்கு ஏலவல் எடுக்கும் போதே அதை செஞ்சா இவ்வளவு இன்கம் வரும், இதை செஞ்சா இவ்வளவு இன்கம் வரும். அப்ப ஆசிரியர் என்ன, மக்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தணும், மக்களை பாவங்களிலிருந்து பாதுகாக்கணும், மக்களுடைய நோயை சுகமாக்கணும், அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு செய்யணும் என்ற நல்ல நியத்திகள் இருந்தா பரவாயில்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த அளவுக்கு இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பல கிதாபுகள் லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? அறிஞர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் சில கிறிஸ்தவர்கள் வருவாங்க, வந்து முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து சொல்லுவாங்களாம். சில பாதர்கள் வந்து சொல்லுவாங்களாம், ஏன் முஸ்லிம்களே உங்களுடைய முன்னேற்றத்தின் ரகசியம் எங்களுக்கு விளங்குதில்லை, நாங்க எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம், எங்களோட தோல்வியுடைய ரகசியம் எங்களுக்கு விளங்குதில்லை. அவர்கள் அந்த அளவுக்கு முன்னேறி கொண்டு போனாங்க. முழு ஸ்பெயின் 800 வருடம் அரேபியர்கள் ஆட்சி செய்தாங்க. இந்திய உபகண்டத்தை 800 வருடம் முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்தாங்க. அந்த ஆட்சியாளர்கள் எடுத்து பாருங்க, எத்தனை உலமாக்கள். முதல்ல நபியுடைய காலத்துக்கு பின்னால உமையாக்கள், அப்பாசியாக்கள். உமையாக்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அவரை போன்ற ஒரு ஆட்சியாளர். அவருடைய மச்சான் தான் சுலைமான் இப்னு அப்துல் மலிக். சுலைமான் இப்னு அப்துல் மலிக் உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய மச்சான், தன்னுடைய மனைவியுடைய சகோதரர். ஒரு தடவை பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்றாராம், கதப்த, பொய் சொல்றீங்க மச்சான், நீங்க பொய் சொல்றீங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்னாங்களா, கதப்த வல்லாஹி மா கதப்து முந்து அன் அலிம்து அன்னல் கிதுப யதுரு அஹ்லஹு. எப்பொழுது பொய் சொல்றது பாவம் என்று நான் அறிந்தேனோ அன்றைய தினத்திலிருந்து இதுவரைக்கும் நான் ஒரு பொய் சொன்ன வரலாறு இல்லை. இப்படியான ஒரு ஆட்சியாளர் தான் ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ். அதனாலதான் நாங்க சொல்றோம், அவருடைய ஆட்சி காலத்துல தான் முழு உலகத்துல ஜக்காத் எடுப்பதற்கு தகுதியான யாருமே இருக்கல்ல. அவங்க ஆட்சி காலத்துல தான் ஒருவருக்கு ஜக்காத் பணத்தை கொடுத்து ஆப்பிரிக்கா கண்டத்துல ஒரு கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஜக்காத் பணத்தை பேச்சு கொடுத்துட்டு வாங்க, காலை முதல் மாலை வரைக்கும் அலைந்து தெரிந்து யாரை கண்டு இந்த ஜக்காத் எடுங்கான்னு சொன்னாலும் சொல்லுவாராம், ஜக்காத் எடுக்க நாங்க தகுதி இல்லை, அல்லாஹ் எங்களை ஷீமான்களாக ஆக்கிட்டான். அவருடைய தர்பாரில தான் ஒவ்வொரு நாளும் ஒரு அறிவிப்பு அறிவிக்கப்படும். ஐநல் புகரா, பக்கீர்கள் இருந்தா வாங்க, மிஸ்கீன்கள் இருந்தா வாங்க, விதவைகள் இருந்தா வாங்க, கடனாளிகள் இருந்தா வாங்க, திருமணம் முடிக்க வசதி இல்லாத ஆண்கள் பெண்கள் இருந்தா வாங்க.
இன்றைக்கு உலக வல்லரசு நாடுகள்ல ஹோம்லெஸ், ஜாப்லெஸ் பல்லாயிரம் பல லட்சக்கணக்கானவங்க. ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய நீதமான நேர்மையான ஆட்சி, ஜகாத் எடுப்பதற்கு யாருமே தகுதி இல்லை. அதற்கு பின்னால கலீஃபா ஹாரூன் ரஷீத் அப்பாசியாக்களுடைய ஆட்சியாளர், அவரும் பெரிய ஒரு ஆலிம். அவர் ஒரு நான் பார்க்கிறாரு, அவருடைய அந்த தர்பார்ல இருந்து கரு மேகங்கள் போய்கொண்டிருது, மழை பொழிவதற்கு. அந்த மேகத்தை பார்த்து சொன்னாராம், உனக்கு எங்க விருப்பமோ அங்க நீ போய் மழையை பொழி. இந்த மழை எங்க பொழிந்தாலும் என்னுடைய ஆட்சிக்குள்ள இடத்தான் அது. உலகத்துல 3/2 பகுதிகளை ஹதரத் அவர் கலீஃபா ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னால் இந்தியாவுடைய முகலாய மன்னர்களில் ஆக மிக முக்கியமான ஒரு ஆட்சியாளர் தான் அல்லாமா ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆலம்கீர் என்றா பார்சியில உலகை வெல்ல வந்தவர். ஆலம் என்ற உலகம், ஆலம்கீர் என்ற உலகை வெல்ல வந்தவர். அந்த ஆலம்கீர் என்றது ஆட்சியாளரும் மறுமுனையில ஒரு மிகப்பெரிய முஃப்தி. அவருடைய பத்தாபா ஆலம்கீர் இந்தியா பாகிஸ்தானுடைய அதிகமான மதரசாக்கள் ஓதி கொடுக்கப்படுது. அவர் ஆட்சியாளர், மறுமுனையில மிகப்பெரிய ஆலிம், இன்னும் ஒரு விதத்தில் மிகப்பெரிய முஃப்தி. அவர் தான் இந்தியாவுடைய அந்த ஜிடிபி, அந்த இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தியை 24% உயர்த்திய பெருமை அவருக்கு மட்டும்தான். அதற்கு முன்னாலும் அந்த அளவுக்கு உயரல்ல, அதற்கு பின்னாலும் அந்த அளவுக்கு வரல. யார் அல்லாமா ஆலம்கீர் ரஹிமஹுல்லாஹ். அந்த நேரத்துல ஒரு இந்திய ரூபா $100 சமம். இப்ப ஒரு $1 இந்தியாவுடைய 70-75 போய்கொண்டிருக்கிறது. அவருடைய காலத்துல ஒரு ரூபா $100 சமம். அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தினார். இதெல்லாம் பார்த்த நம்முடைய விரோதிகள் தான். இதிலிருந்து எங்களை தூரமாக்குவதற்குத்தான் ஷரியாவுடைய கல்வி வேற, உலக கல்வி வேறான்னு பிரிச்சு ஷரியாவை சரியா கொடுக்காததுனால தான் இன்றைக்கு மற்றவர்கள் விரோதிகள் என்பதை விட எங்களுடைய இஸ்லாமியர்களே எங்களுக்கு எதிரிகள். யூனிவர்சிட்டியில பல படிக்கிற மாணவ மாணவிகள் ஏற்றிஸ்டா போறாங்க. அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்றார்கள். இல்ல, எங்களை கட்டி போடாதீங்க, எங்களை இறுக்கி வைக்காதீங்க, எங்களுக்கு ஃப்ரீடம் தாங்க, எங்களுக்கு சுதந்திரம் தாங்க. அவங்களுக்கு தெரியும், கொழும்புல கூட சிலர்கள் எக்ஸ் முஸ்லிம் வந்திருக்கிறாங்க. தைரியமா எக்ஸ் முஸ்லிம், நாங்க இப்ப முஸ்லிம் இல்ல, நாங்க முன்னால முஸ்லிம். இன்றைக்கு இஸ்லாத்துக்கு அவர்கள் தான் எதிராக குரல் கொடுக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நான் மிச்சம் கவலையோட கூறுகின்றேன், எங்க ஷரியா அவர்களுக்கு கொடுக்கப்படல, அடிப்படை அவர்களுக்கு கொடுக்கப்படல, அஸ்திவாரம் அவர்களுக்கு போடப்படல. ஆகிரா இந்த ஷரியாவுடைய ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்படல. வெறும் குர்ஆன் ஓதுறது மட்டுமல்ல, அடிப்படை விளங்கணும். இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன, அகீதா என்ன, சுத்தம் என்ன, சரித்திரம் என்ன, இவைகள் எல்லாம் மதரசாக்கள்ல போதிக்கப்படுது. ஆனா இன்றைக்கு மதரசாக்களை கொடுக்கிற நேரம் போதாது. எங்களை ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையில் உள்ள அரபி மதரசாக்கள் அதன் அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். ஏதோ 700-300 மதரசாக்கள் இருக்க போயிட்டு தான் ஓரளவாவது எங்களோட நாட்டுல ஷரியா பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 200-300 மதரசா இருக்கும். அந்த மதரசாவினால தான் வாலிபர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மதரசா இருக்கிறதுனால தான் எங்களோட மஸ்ஜிதுகள் செழிப்பாக இருக்குது. அந்த மதரசாக்கள் இருக்கிறதுனால தான் எங்களை ஜுமா செழிப்பா இருக்குது. அது இருக்கிறதுனால தான் பெருநாளுடைய கியாமுல் லைலுடைய தராவிஹுடைய தொழுகைகள் அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா என்ன செய்யறான்? ஷைத்தான் வந்து எங்களோட விளையாடுகிறான். ஷைத்தான் எங்களோட முயற்சி செய்கின்றான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் முடிச்சிருவேன். ஒரு 5-10 நிமிஷத்துல நான் எதை சொல்ல வாரேன்டா, ஷைத்தானுடைய வலைகள்ல நாங்க விழக்கூடாது. எங்கடா நீங்க படிக்க வைங்க, ஆனா அதில் ஷரியத்தை கொடுத்து படிக்க வைங்க. இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள்ல, விசேஷமாக சவுத் ஆப்பிரிக்கால, விசேஷமாக அமெரிக்காவுல, கனடாவுல, ஆஸ்திரேலியா, பல நாடுகள்ல, லண்டன்ல நாங்க பாக்குறோம். சரியான சந்தோஷம். லண்டன்ல ஹெரோ பள்ளி இருக்குது. எங்க ஸ்ரீலங்கத்துடைய நிர்வாகத்தை கீழிக்கிற பள்ளித்தான். ஸ்கூல் 8:30 மணிக்கு ஆரம்பம். காலையில 6-6:30 மணிக்கு மாஷா அல்லாஹ் நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் ஹெரோ பள்ளிக்கு வராங்க.
வந்து குர்ஆன் ஹிஃப்து பண்றாங்க. ஒரு அவர் 1.5 அவர் ஹிஃப்து பண்ணிட்டு அதுக்கு பின்னால சிலவங்க யூனிஃபார்ம போட்டுக்கொண்டே வராங்க. அப்படியே அவர்களுடைய ஸ்கூல்களில் போறாங்க. மாஷா அல்லாஹ், அந்த குர்ஆன் அவர்களை பாதுகாக்குது. சில வருஷங்களுக்கு முன்னால நாங்க அமெரிக்காவுள்ள டெக்சாஸ்ல டெலஸ் என்ற பகுதியில ஜமாத் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அங்கேயும் நாங்க பார்க்கலாம், சில பள்ளிகள்ல காலையில மாணவர்கள், யங் மாணவர்களும் வராங்க, யங் லேடிஸும் வராங்க. வந்து மாணவர்கள் ஒரு அறையில, மாணவிகள் வேறொரு அறையில, ஒரு 11 மணிக்கு அவங்க வெளியில வராங்க. அந்த மஸ்ஜிதுடைய இமாம்கிட்ட நாங்க கேட்கும், இது என்ன செய்யறாங்க? இல்ல, இந்த மாணவர்கள் ஆண் ஹாஃபிஸ் ஹிஃப்து பண்றாங்க, இந்த பெண் மாணவிகள் ஆண் ஹாஃபிஸாக்கள் ஹிஃப்து பண்றாங்க. 11 மணி வரைக்கும் இவர்கள் குர்ஆனை கொடுப்பாங்க. அதற்கு பின்னால் அவங்களுக்கு லஞ்ச் பிரேக். அதற்கு பின்னால வந்து அவங்களோட ரூம்ல அவங்களுக்கு சொல்லி தனித்தனி லேப்டாப் வைக்கப்பட்டிருக்குது. அங்க வந்து ஸ்கூல் பாடத்தை ஈவினிங் 4 மணி வரைக்கும் படிச்சுட்டு போறாங்க. நான் கேட்கிறேன், ஸ்கூல் போற இல்லையா? இல்ல மூலானா, உங்களுக்கு தெரியுது ஸ்கூலுடைய மாஹவுல் மோசம். நாங்க அங்க அனுப்பிடுவோம்டா, சில வேலை எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கலாம். நான் கொஞ்சம் சில நேரத்துல நீங்க தவறா நினைக்க கூடாது. சில பெற்றோர்கள் டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம். மகன் வழி தவறி போயிட்டான், மகள் வழி தவறி போயிட்டா, இதற்கு மேல வச்சா எங்கட கண்ட்ரோல் இல்ல. ஆனா இங்க வார வருமானத்திற்காக வேண்டி வாப்பா இங்கேயே இருக்கிறாரு, மகன் எப்படி போனாலும் பரவாயில்ல, மகள் எப்படி போனாலும் பரவாயில்ல, இந்த நேரத்துல தான் சம்பாதிக்கணும். எங்க நாட்டுல சம்பாதிக்கலையா? அல்ஹம்துலில்லாஹ் சம்பாதிக்கிறாங்க. ஆனா இங்க வந்து நாங்க தீனை விட்டுட்டு பணத்தை மட்டும் நோக்கமா வச்சு அதற்கு பின்னால மகனோ அவங்க வழித்தவரை போனாங்கன்னு சொன்னா அது அல்லாஹ் பாதுகாக்கணும். அதால வார விரைவுகள் சந்ததிகளை பேச்சு தாக்கும். அவங்க என்ன செய்யறாங்கண்டா, நான் கேட்கிறேன் பாடசாலைக்கு அனுப்புறேன் இல்லையா? இல்ல, சூழல் மோசம், அதனால நாங்க இங்கே வச்சு படிச்சு கொடுக்கிறோம். அந்த வருஷத்துடைய கடைசி எக்ஸாமினேஷன்ல மட்டும் இவர்கள் பாடசாலைக்கு போயிட்டு மாஷா அல்லாஹ் எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க. இங்க ஒரு மாணவிகள் எல்லாம் நல்ல புள்ளிகள் எடுக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுங்கிற இலங்கையில் உள்ள அநேகமான மதரசாக்கள்ல ஒரு நாள் தான் படிச்சு கொடுக்கிறோம். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பின்னால சனிக்கிழமை புகர் வரைக்கும் அல்லது சனிக்கிழமை அசர் வரைக்கும் எங்க ஊர்ல எங்க அபுகஸ்தராவையில இன்னும் கூட அக்குர்நேலா, மாத்தலேலா, மடவலையில எல்லாம் விசாரிச்சு பாருங்க. ஒரு நாள் தான் ஸ்கூல் பாடம் படிச்சு கொடுக்கறாங்க. மற்ற 5 நாள் ஷரியா, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், இந்த 5 நாளும் ஷரியா. வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு முந்தி லீவு, ஜும்மாவிலிருந்து சனிக்கிழமை ஒரு 1 டே ஸ்கூல் பாடத்தை படிச்சு கொடுக்கறாங்க. ஸ்கூல் எடுக்கிற பெருபேர்களை விட ஓ லெவல், ஏ லெவல்ல நல்ல ஏன் குர்ஆன் அவர்களை பாதுகாக்குது, ஷரியா அவர்களை பாதுகாக்குது. குர்ஆன் ஹதீஸ் ஃபிக்ஹோட சேர்த்து போய் எழுதுறாங்க. அதன் மூலம் நல்ல பெருப்பேர்களை எடுக்கிறாங்க. நான் இங்க என்ன சொல்ல வரேன்டா, இங்கே மாஷா அல்லாஹ் ஒரு 200-300 குடும்பம் மீப்பீங்க. இங்க வெறும் ஹிஃப்து மட்டுமல்ல, ஷரியா படிச்சு கொடுக்கப்படணும். இந்த பிள்ளைகள் அதிகமானவர்கள் இலங்கையுடைய நிலைமைகளை வச்சு இதுக்கு பின்னால நாங்க இங்கே தான் நிரந்தரமா வாழ்வோம்னு முடிவெடுத்திருக்கிறீங்க. சொந்தமா வீடுகளை வாங்கிட்டீங்க. மற்ற எல்லாம் செய்யற மாதிரி உங்களோட பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் என்றா இவர்களுக்கு ஷரியாவுடைய இல்மு கொடுக்கப்படணும். ஆலிம்களாக வரணும், அதற்கு பின்னால முஃப்திகளாக வரணும், பெரிய ஸ்காலர்ஸாக வரணும். ஆலிம் பிளஸ் டாக்டர், ஆலிம் பிளஸ் இன்ஜினியர். எங்க இலங்கையில 60க்கும் மேற்பட்ட உலமாக்கள் இப்ப யூனிவர்சிட்டியில அல்ஹம்துலில்லாஹ் படிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அதனால எங்களுக்குள்ள சில்லற விஷயங்களை வச்சுட்டு நாங்க பிரிவதற்குரிய நேரம் அல்ல. ஷைத்தான் எங்களோட விளையாடி கொண்டிருக்கிறான். நாங்க ஊர்களை வச்சு, பிரதேசங்களை வச்சு, இவர் அந்த ஊர், இவர் இந்த ஊர், இவர்கிட்ட வசதி கூட, இவர்கிட்ட வசதி குறவு, இவர் வந்து 25 வருஷம், இவங்க நேற்று வந்தவங்க, இவங்களோட எங்களுடைய சேரையிலான்னு நாங்க பிரிஞ்சோம்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களோட சமூகம் அது சீரழிந்து விடும். மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு அழகான ஒரு ஜமாத், அழகான எங்களுடைய இஸ்லாமிய சமூகம், எங்களுடைய இலங்கை வாழ் சகோதரர்கள். இந்த சுசுகா பகுதியில ஒரு 200-300 பெண்கள் இருப்பீங்க. ஷைத்தானுக்கு இடம் வைக்கிறல்ல, குறைகளை பேசுறல்ல, குறைகளை பார்க்கறல்ல, யாருடைய எந்த குறையையும் ஷேர் பண்றல்ல, யாருடைய வயசு ரெக்கார்டையும் எங்கே அனுப்புறல்ல. அப்படி இருந்தா தான் ஒரு கட்டுக்கோப்பான சமூகத்தை உருவாக்கலாம். இந்த ஷைத்தான் எங்களோட விளையாடி கொண்டிருக்கிறான்.
இருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, விசேஷமாக தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு சமூகத்தை உருவாக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜித் உருவாகிடுச்சு. எங்களுக்கு ஒரு சென்டர் ஒன்று வேணும், எங்களுக்கு பெரிய இடம் ஒன்று வேணும், ஒரு அழகான மதரசா ஒன்று வேணும், படிக்க அனுப்புங்க தாராளம். நான் திருப்பி திருப்பி கூறுகிறேன், அதுக்கு நாங்க எகென்ஸ்ட் இல்ல. ஆனா தீனோட உள்ள படிப்பு, இஸ்லாத்தோட உள்ள படிப்பு, ஷரியாவோட உள்ள படிப்பை கொடுத்தா இன்றைக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட, அதே மாதிரி லண்டன்ல அல்ஹம்துலில்லாஹ் எங்க போனாலும் பல பெரிய பெரிய ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. அவர் ஆலிமா இருக்கிறாரு, ஹாபிஸா இருக்கிறாரு, ஆனா இந்த போஸ்ட்ல இருக்கிறார். பார்க்கும்போது சரியான சந்தோஷம். இப்ப நாங்க இந்த நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு எல்லா வகையான சலுகைகளும் இருக்குது, எங்களுக்கு தடைகள் இல்ல. அந்த சலுகைகளை தீனுக்காக வேண்டி பாவிப்போம். நாங்க எல்லாம் ஒன்று சேருவோம். யாரை பற்றியும் தவறா பேசுறல்ல, ஒரு மஷூராட்டு வந்தா குறைகளை பேசுறல்ல, யாராவது ஒரு ஆளுடைய தவற பேசினா நிப்பாட்டுங்க வானம். நபி அவர்கள் சஹாபாக்கள் அப்படித்தான் தருவியா செஞ்சாங்க. ஒரு யுத்தத்துல ஒரு அன்சாரி சஹாபிய ஒரு முஹாஜிர் சஹாபி அடிக்கிறாரு. ஹதீஸ்ல வருது, அந்த அன்சாரி சஹாபி சத்தம் போடுறாரு, யாரல் அன்சார், அன்சாரிங்களே ஒன்று சேருங்க. அவங்க ஒன்று சேரும் பொழுது முஹாஜிரீன்கள் ஒரு ஆள், யாரல் முஹாஜிரீன், முஹாஜிரீன்களே ஒன்று சேருங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஜஅூஹா ஜஅூஹா ஃபைன்னஹா முன்கினா, விடுங்க, இதுல நாட்டம் வருது, இந்த மாதிரியா பிரிச்சு பேசாதீங்க. அன்சார் முஹாஜிரீன்கள் எல்லாம் உண்டு. இங்க நாங்க இருக்கிற முழு இலங்கை வாழ் முஸ்லிம்களும் உண்டு. பிரதேசத்தை பார்க்கிறல்ல, பழையவர் புதியவர் பார்க்கிறல்ல, வசதியானவர் வசதி குறைந்தவர் பார்க்கிறல்ல, பிசினஸ் செய்யறவர் வேப் பண்றவர் பார்க்கிறல்ல, நாங்க எல்லாம் உண்டா சேர்ந்தோம். இன்ஷா அல்லாஹ் முழு ஜப்பானுக்கு முன் மாதிரி நாங்க அடியனாலையும் இதை ஞாபகப்படுத்தினோம். அங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த பகுதியில மாஷா அல்லாஹ் நல்ல பலமான ஒரு கூட்டம் உண்டு இருக்குது. ஆனா நாங்க எல்லாம் சேரணும். ஷைத்தான் எங்களை பிரிக்க பார்க்கிறான். சிலருடைய குறைய காட்டி, அதை காட்டி, இதை காட்டி எங்களை தூரமாக்க பார்க்கிறான். எதிர்காலத்துல நாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த சாதகமான சூழல் தொடர்ந்து இருக்குமோ சரியா, நாங்க நல்லவைகளை ஆரம்பிச்சு வைப்போம். இன்ஷா அல்லாஹ் மௌத்து வந்தாலும் அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையில நான் ஆரம்பத்தில் இருந்து சொன்னேனே, எங்கட தீனோட எங்கட சமூகத்தை கட்டி எழுப்புவோம். நான் ஆரம்பத்துல சொன்னேன், வீட்டுல டைமுக்கு உள்ளவங்களை படிக்க வைங்க, எழுப்பாட்டுங்க, குர்ஆனோட இணைங்க. நபியுடைய ஒரு ஹதீஸ், ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், வெகு விரைவுல பயங்கரமான ஃபித்னாக்கள் வரும். நபி அவங்க கேட்கிறாங்க, ஃபமல் மஹ்ரஜு மின்ஹா, அந்த ஃபித்னாவிலிருந்து எப்படி நாங்க வெளியாகலாம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றி பிடிங்க, குர்ஆனோடு இணைங்க. வீட்டுல குர்ஆன் ஓதுற சத்தம் வரணும். மஸ்ஜிதுக்கு வந்தாலும் இகாமத்தில் ஒரு 10 நிமிஷம் இருக்குதா, பேசிக்கொண்டு இருக்க வானம். முஸ்ஹப் எடுத்து ஒரு 4 பேஜ் ஓதுங்க. குர்ஆன் எடுத்து ஒரு 4 பேஜ் ஓதுவோம். பரதான தொழுகைக்கு முன்னால ஓதுவோம், பின்னால ஓதுவோம். எங்கட ஊர்கள் அப்படித்தானே இருந்துச்சு. ஒரு 10-20 வருஷங்களுக்கு முன்னால எங்கட வாப்பமார், எங்கட அப்பமார் எல்லாம் வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு மஸ்ஜிதுக்கு வருவாங்க. மஸ்ஜித் பெருசா இல்ல, ஏசி இல்ல, அங்க கூலர் இல்ல, அங்க இந்த மாதிரி லேட்டுகள் இல்ல, அங்கே பிளாஸ்டிக் பாலிகளும் பக்கெட்டுகளும் இருக்கும், பாய் துண்டுகள் இருக்கும். ஆனா மஸ்ஜிதில் அமல் இபாதத் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எங்க மஸ்ஜிதுகள் எல்லாம் மில்லியன் கணக்கில் செலவழிச்சு, காப்பட் வேணுமா, லைட் வேணுமா, ஏசி வேணுமா, எல்லாம் நீக்குது. ஆனா மஸ்ஜிதுகளுக்கு உள்ள நடக்கிற அமல் போதாது. குர்ஆனோடு இணைவோம். ஜும்மாவுக்கு வந்தா ஹாஃப் அன் அவர் நேர காலத்தோட வருவோம், சூரத்துல் கஹஃப் ஓதுவோம், உட்கார்ந்து திக்ர் செய்வோம். இது எல்லாம் தனித்தனியான சப்ஜெக்ட். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இவைகள் எல்லாத்தையும் நாங்க எங்கட கண்ணால கண்டோம். 75 வயசு எங்கட வாப்பா கண்ணாடி போடாம ஓதுவாரு. 80 வயசு எங்கட உம்மாட கையில தஸ்பீஹ் இருக்குமுண்டு. நாங்க தானே பேசுறோம். எங்கட உம்மா வாப்பா செய்யறத நாங்க கண்டோம். நாங்க செய்யறது எங்கட புள்ளகள் பாக்குறாங்களா, எங்கட பேரன் பேட்டிகள் பாக்குறாங்களா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இல்லாட்டி நாங்களும் அல்லாஹ்ட்ட வாஹ சொல்லணும். அதனால அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு சூழல், நல்ல ஒரு பில்டிங், நல்ல ஒரு மதரசா, நல்ல ஒரு மஸ்ஜித், இதை விட பெரிய அல்ஹம்துலில்லாஹ் உங்களால
நாங்க எடுக்கலாம். அல்லாஹ் வசதியை சந்திக்கிறான். ஆனா முதல்ல நாங்க ஒத்துமையாகணும், நாங்க எல்லாம் சேரணும். எங்களுக்கு மத்தியில் உள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை ஒரு பக்கத்துல வச்சுட்டு சமூகத்தை எப்படி முன்னேற்றணும், வளர எங்களோட யங்ஸ்டர்ஸை பாதுகாக்கணும், எங்களோட ஆண்கள் பெண்கள் எப்படி பாதுகாக்கணும், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் ஆখিরাவுடைய பயம் கொடுக்கப்படாட்டி அவர்களை பாதுகாக்கலாம். அது கொடுக்கப்படுவதற்குத்தான் இது போன்ற நிறுவனங்கள் தேவை. குர்ஆனோட இணையோனும், நல்லவர்களோட இணையோனும், உலமாக்கள்கிட்ட போய் விஷயங்களை கேட்கணும். 4 விஷயங்களை நாங்க படிச்சு எங்களை நாங்க மாற்றினோம்டா இன்ஷா அல்லாஹ் உலகத்திலேயும் வெற்றி, ஆখিরাவிலேயும் வெற்றி. அந்த அடிப்படையில நாங்க வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயா. நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்கள் யார் யாரெல்லாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல சுகத்தை கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபறுகளை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக. அவருடைய கபறுகளை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. எங்களோட சேர்ந்து வாழ்ந்த எங்களை விட்டு யார் யாரு சமீபத்தில் பிரிந்து விட்டார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவருடைய கபறுகளை முழுமையாக ஆக்கி வைப்பாயாக. நோயாளிகளுக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுப்பாயாக. யார் யாரு வழக்கு வம்புகளில் மாற்றி இருக்கிறார்களோ அதிலிருந்து அவர்களுக்கு விமோசனத்தை கொடுப்பாயாக. வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை இளம் வாலிபர்களை, ஆண்களை, பெண்களை பாதுகாப்பாயாக. ரப்பிய ரஹ்மானே, இவர்களின் மூலமாக நம்முடைய கண்களை குளிரச் செய்வாயாக. மாற்றமாக இவர்களின் மூலமாக தலை குளிவை ஏற்படுத்தாதையா அல்லாஹ், அவமானத்தை ஏற்படுத்தாதையா அல்லாஹ். இவர்கள் நல்லவர்களாக சாலிஹீன்களாக ஆக்கி தந்திருவாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி, முடிவை மோசமாக்கிறாதையா அல்லாஹ், முடிவை மோசமாக்கிறாதையா அல்லாஹ். நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயா. கலிமோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயா. அவருடைய வேதனை பாதுகாப்பு